கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்காக கடன் சொல்ல போகிறோம். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுதல், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பில் இந்த செய்தி நாம் கேட்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதென்னென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். உம்மோடுதான் வாழ்ந்திட ஆசையே, உங்க வார்த்தைதான் என் வாழ்வின் சுவாசமே. உம்மோடுதான் வாழ்ந்திட ஆசையே, உங்க வார்த்தைதான் என் வாழ்வின் சுவாசமே. என் கரையான வாழ்வை கழுவி வெண்பனி போல் உள்ளத்தை மாற்றி என் குறையை நிறையுள்ளதாக்கி என் கரத்தை பிடித்து என்னை நடத்தினீர். மேல் உயர உயர என்னை உயர்த்தினீர். இப்போதும் இயேசுவே நீர் வேண்டும். இயேசுவே என் பாச நேசமே, என் ஜீவ சுவாசமே. நீ போதும் இயேசுவே நீர் வேண்டும். இயேசுவே என் பாச நேசமே, என் ஜீவ சுவாசமே. என் உள்ளம் அழியுதே, உலக யோசனை என்னை விட்டு விலகுதே. விசுவாசத்தால் நீதிமான் ஆகிறேன், உம் கிருபையால் மறுரூபம்
மாற்றி என் குறையை நிறையுள்ளதாக்கி என் கரத்தை பிடித்து என்னை நடத்தினேன். மேல் உயர உயர என்னை உயர்த்தினேன். நீர் போதும் இயேசுவே, நீர் வேண்டும் இயேசுவே, என் பாச நேசமே, என் ஜீவ சுவாசமே. நீர் போதும் இயேசுவே, நீர் வேண்டும் இயேசுவே, என் பாச நேசமே, என் ஜீவ சுவாசமே. கரங்களே என்னை பற்றி நடத்துமே, வரங்களே என்னை நிரப்பி எழுப்புமே. வார்த்தையே இவ்வுலகை ஜெயிக்குமே. என் ஜீவனே உமக்கென்றே வாழுமே. என் கரையான வாழ்வை கழுவி பெண் பணி போல் உள்ளத்தை மாற்றி என் குறையை நிறையுள்ளதாக்கி என் கரத்தை பிடித்து என்னை நடத்தினேன். மேல் உயர உயர என்னை உயர்த்தினேன். நீர் போதும் இயேசுவே, நீர் வேண்டும் இயேசுவே, என் பாச நேசமே, என் ஜீவ சுவாசமே. நீர் போதும் இயேசுவே, நீர் வேண்டும் இயேசுவே, என் பாச நேசமே, என் ஜீவ சுவாசமே. உம்மோடுதான் வாழ்ந்திட ஆசை, உங்க வார்த்தை தான் என் வாழ்வின் சுவாசமே. உம்மோடுதான் வாழ்ந்திட ஆசை, உங்க வார்த்தை தான் என் வாழ்வின் சுவாசமே. உம்மோடுதான் வாழ்ந்திட ஆசை, உங்க வார்த்தை தான் என் வாழ்வின் சுவாசமே. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மியான உபவாச ஆராதனையிலே தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கும்படி கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக இதுவரை நடத்தி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் தேவ செய்திக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுதல் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த உபவாச ஆராதனையில் உபவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றார். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தாருங்க, உம்முடைய மன்னாவை தாருங்க. எங்கள் ஆவியாத்மா சரீரத்துக்கு பிரயோஜனமுள்ள மன்னாவை தந்து எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தராக இயேசுவே, வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வசனங்களை வாசித்த உம்முடைய மகனை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவரே, அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு பேசுவீராக. கேட்க போகிறவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் எந்த ஒரு கன நித்திரையின் ஆவிகளும் கிரியை செய்யாதபடி அவைகளை இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இன்னும் இந்த உபவாச ஆராதனை விட்டு விடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பின்மாற்றத்தின் ஆவிகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி உணர்வுள்ள இருதயங்களை கொடுத்து கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். உபவாச ஆராதனை
ஆராதனைகளில் கலந்து கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தி தாரோம். ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுதல், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட், கடைசியில் நடக்கிற ஒரு சம்பவம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது நடைபெறக்கூடிய ஒரு சம்பவங்களை தான் இப்பொழுது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையும் நமக்கு முக்கியமானவைகள். ஏனென்றால் எந்த உலக பிரகாரமான ஸ்தாபன சபைகளிலோ கிடைக்கக்கூடாத மன்னாவை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியானது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக ஆயத்தப்படுத்தும். ஏனென்றால் நம்முடைய ஒரே ஒரு நம்பிக்கை என்ன, இந்த உலகத்தில் நாம் யாரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. நாம் எல்லோரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஆகாயத்தில் சந்திக்கவும் நாம் எடுத்துக்கொள்ளப்படவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். ஆகையால் நாம் வாசித்த அந்த வசனங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வசனங்களை நாம் வாசித்தோம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய புத்திரர் என்று நாம் அங்கு பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். there is, அதாவது 19ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, for the earnest expectation of the creature waiteth for the manifestation of the sons of God. தேவனுடைய புத்திரன் என்றால் தேவனுடைய குமாரர்கள். ஆமென். manifestation of the sons of God, தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரத்திகளாக நாம் வெளிப்பட வேண்டிய நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் மிக அருமையான வேத வசனத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆகையால் நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய புத்திரர் வெளிப்படுதல் அல்லது தேவனுடைய குமாரர்கள் வெளிப்படுதல், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய குமாரர் வெளிப்படுதல் என்பதாக. ஆகையால் தேவனுடைய குமாரர் வெளிப்படுவதற்காக எல்லா சிருஷ்டிக்கப்பட்ட யாவுமே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நாம் மாத்திரமல்ல, மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருகங்கள் கூட. தேவன் ஏதேன் தோட்டத்தில் மனிதனை சிருஷ்டித்து அங்கு வைத்த பொழுது ஆதாமும் ஏவாளுக்கும் மரணம் என்பதே கிடையாது, வயது ஆகிறதே கிடையாது, வியாதி கிடையாது. அதே போன்றுதான் தேவனுடைய சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவுமே இருந்ததாம். தேவனுடைய சிருஷ்டிக்கப்பட்ட யாவுக்கும் மரணம் கிடையாது. அல்லேலூயா. ஆக எல்லா சிருஷ்டிக்கும் மரணம் இல்லாமல் இருந்தது. எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்தார்களோ அப்பொழுது எல்லா சிருஷ்டிகளும் மரணத்தை தழுவியது. ஆமென். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் மரங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் என்ன வருகிறது? ஒரு மரணம் என்பது அங்கு வருகிறது. ஆமென். ஆனால் இப்பொழுதோ சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற நம்பிக்கையோடு எல்லா சிருஷ்டிகளும், நாம மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அல்லேலூயா, நாம் ஒரு 1000 வருஷ அரசாட்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஏதேன் ஸ்தாபிக்கப்படும். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே போன்ற ஒரு நிலை இங்கே வரும். ஏதேன் தோட்டத்தில் ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒன்றாக மேய்ந்தது. அதே போன்று 1000 வருஷ அரசாட்சியில் ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒன்றாக மேயும். நாம் அவைகளை அழைத்து அன்பு செலுத்த முடியும், நாம் பெயரிட முடியும்.
அது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் என்ன செய்தானோ அது போன்ற நிலை மறுபடியும் வரப்போகிறது. ஆகையால் எல்லா சிருஷ்டியும் அழிவுக்குரிய அடிமைத்தனம். பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாமே அழிவுக்குரியதாக இருக்கிறது. இந்த வானம் அழிவுக்குரியதாக இருக்கிறது, பூமி அழிவுக்குரியதாக இருக்கிறது, எல்லா சிருஷ்டிகளுமே அழிவுக்குரியதாக இருக்கிறது. நாமும் அழிவுக்குரியவர்களாகவே இருக்கிறோம். இந்த அழிவுள்ள சரீரம் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பவுல் அங்கே எழுதுகிறார். இந்த சரீரம் என்ன சரீரம் பிரியமானவர்களே? அழிவுள்ள சரீரம். ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகும் பொழுது நாம் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனால் மரணத்திலிருந்து நித்தியமாக வாழ்வதற்கு ஒரு வழியை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். இதை புரிந்து கொண்டு நாம் முன்னோக்கி கடந்து செல்ல வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆகையால் எல்லா சிருஷ்டிகளும் அழிவுக்குரிய அந்த மரணத்துக்குரிய அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அழைக்கப்படும் பொழுது மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை இயேசு தம்முடைய மரணத்தினாலே அவர் என்ன செய்தார்? தலையை நசுக்கி போட்டார் என்று எழுதியிருக்கிறது. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டு விட்டது. ஆனால் நாம் மரணத்தை ஜெயிப்பதற்கு அதற்குரிய காரியங்களை நாம் செயல்படுத்தினால் ஒழிய மரணத்தை ஜெயிக்க முடியாது. நாம் மரண பயம் என்பது நம்மை விட்டு போக வேண்டும். நான் மரித்து விடுவேனோ என்ற ஒரு பயம் நமக்கு இருக்குமானால் இன்னும் நாம் பரிபூரணமான கிறிஸ்தவனாக அல்லது மனவாட்டியாக காணப்படவில்லை என்று அர்த்தம். ஆமென். இந்த உலக வாழ்க்கையை விட மேலான வாழ்க்கைக்கு நாம் போக போகிறோம். அதுக்கு பேரு தான் கிறிஸ்தவம். ஆகையால் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, ஆமென், அந்த சிருஷ்டியானது சுயேஷ்டத்தினால அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. நாம் இங்குட இந்த உலகத்தில் ஒரு மாயமான வலையில் சிக்குண்டிருக்கிறோம். ஒரு மாயமான வலை நம்மை என்ன செய்கிறது? அடிமைப்படுத்தி இருக்கிறது. உபவாச கூட்டத்து கூட வராதபடிக்கு சில அடிமையில் நமக்கு இருக்கிறது. ஒரு அடிமைத்தனம், வேலைக்கு அடிமைத்தனம், வருமானத்துக்கு அடிமைத்தனம், ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் என்னவா இருக்கிறோம்? அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறோம். புரிகிறதா? அல்லேலூயா. ஒருவேளை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றிருக்கலாம். ஆனால் உலகத்தில் உள்ள அநேக காரியங்களுக்கு இன்னும் என்ன செய்கிறோம்? நாம் இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறோம். ஒரு காலத்தில் புகைப்பிடிப்பதற்கு அடிமைத்தனமாக இருந்தோம், மதுபானம் குடிக்கிறதுக்கு இருந்தோம், அடிமைத்தனமாக இருந்தோம். இப்படி எத்தனையோ காரியங்களுக்கு அடிமைத்தனையாக இருந்தோம். ஆனால் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தால் விடுதலை பெற்று வந்திருந்தாலும் இன்றைக்கும் உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். உலக காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். நம்முடைய வேலைக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். ஆமென். நம்முடைய வருமானத்துக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். இவைகளையும் நாம் ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் நான் அடிமைத்தனத்துக்குள்ளே இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எங்கேயாவது நாம் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆகையால் மாயைக்கு எல்லாமே மாய, எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் பார்த்தீங்க என்னதுங்க? சர்வ சிருஷ்டி, எவரி கிரியேச்சர், எல்லா சிருஷ்டியும் என்ன செய்கிறது? ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த வசனங்களில் இருந்து நீங்க எடுக்க போனா புத்திர சுவிகாரம்ங்கிற செய்தியை கொண்டு வரலாம். தேவபுத்திரர்கள், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுதல் என்ற செய்தி நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னொரு செய்தி என்ன கொண்டு வரலாம்? பிரசவ வேதனைங்கிற செய்தியை கொண்டு வரலாம். எழுதியிருக்கா? பிரசவ வேதனை, இதெல்லாம் தீர்க்கதரிசி செய்தி. பிரசவ வேதனை, ஒரு பெண் எப்படி பிரசவிக்கும் போது வேதனைப்படுகிறாள், அதுபோல ஒரு வேதனையோடு தான் நாம் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? தேவனுடைய குமாரர்களாக மாற முடியும். பஞ்சுமத்தை போன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அவள் உயிரோடு செத்துப்பானவள் என்று அர்த்தம். ஆகையால் எல்லா சிருஷ்டியும் பாருங்க, நாம் மாத்திரமல்ல, சர்வ சிருஷ்டியும் என்ன செய்கிறது? அல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை, நான் அதை ஆங்கிலத்தில் இங்கே வாசிக்கிறேன். பிகாஸ் 20 வேண்டாம், நீ மாற்ற வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். 22
கவனிங்க, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. For we know that the whole creation, amen, whole creation groaneth and travaileth in pain together until now. எல்லா சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. நீங்க பிரசவ வேதனைப்படுறீங்களா? பிரசவ வேதனை பட்டுத்தான் ஆகணும். ஒரு பெண் பிரசவிக்கும் போது எவ்வளவு வேதனை வருதோ அதே வேதனையை தான் நாம் அனுபவிச்சா தான் அந்த குமாரனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு பிரசவ வேதனைப்படுகிறாளோ அதுபோன்று தேவனுடைய குமாரன் வெளிப்பட வேண்டுமானால், நம்மிலிருந்து தேவனுடைய புத்திரர் வெளிப்பட வேண்டுமானால் நாம் கண்டிப்பாக பிரசவ வேதனையை அடைந்துதான் ஆக வேண்டும். பிரசவ வேதனை அடையாம யாரும் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம், பார்த்தீங்களா? அல்லேலூயா. புத்திர சுவிகாரம் என்ற தலைப்பில் செய்தி இருக்கிறது, பிரசவ வேதனை என்ற தலைப்பில் செய்தி இருக்கிறது. ஆமென். அதுபோல நாம் இப்பொழுது தேவ குமாரர்கள் வெளிப்படுகிறார். சரி, அந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ள தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் நேரம். ஆமென். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆகையால் நாம் அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பவுல் எழுதுகிறார். புரியுதா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதக்கூடிய இந்த அதிகாரம், அந்த நம்பிக்கையினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம் பிரியமானவர்களே? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் எதற்காக தவிக்கிறோம்? நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு. நமக்கு இன்னும் சரீர மீட்பு வரல. ஆனால் என்ன மீட்பு வந்திருக்கிறது? ஆத்துமா மீட்பு வந்திருக்கிறது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுனால நம்முடைய ஆத்துமா ஜீவிக்கிறது. நம்முடைய ஆத்துமா இப்பொழுது எங்க இருக்கிறது? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்திருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவுடனே கூட நம்ம உயிர்ப்பித்தார். உன்னதங்களிலே நீங்கள் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய ஆத்துமா உன்னதங்களிலே இருக்கிறது. ஆமென். அப்போ அப்படியானால் நாம் எதற்காக இப்பொழுது காத்திருக்கிறோம்? சரீர மீட்புக்காக காத்திருக்கிறோம். இந்த சரீரம் இன்னும் எதுக்கு அடிமையா இருக்கு? மரணத்துக்கு அடிமையா இருக்கு. மரணத்துக்கு அடிமையா இருக்கு. ஆனா சில பேர் உலகத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, வேலைக்கு அடிமையா இருக்கிறாங்க, பணத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதனால தான் ஆராதனைகளுக்கு விசுவாசிகளை காண முடியல. எங்கேயாவது நீங்க அடிமையா என்ன செய்றீங்க? இருக்கீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, மனுஷர்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? அடிமைகள் ஆகாதிருங்கள். அல்லேலூயா. ஒரு அடிமைத்தனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டும் கூட இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்கும். அதிலிருந்து விடுதலை கிடைக்கணும். நம்முடைய சரீரம் மரணம் என்னும் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. அதனால தான் வியாதி வருகிறது, பலகீனம் வருகிறது, எல்லாமே நமக்கு வருகிறது. இதில் இருந்து நம்ம விடுதலை பெற்றாகணும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே விடுதலை கொடுத்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் அவர் ஏற்கனவே நமக்கு விடுதலை கொடுத்துட்டார். நாம முன்னேறி போகணும். நாம முன்னேறி போகலைன்னா முடியாது. நல்ல பசி இருக்குங்கன்னு வச்சுடுங்க. வீட்டம்மா தட்டு நிறையா நல்ல சாப்பாடு, கூட்டு பொரியல் எல்லாம் கொண்டு வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வயிறு நிறையுமா? என்ன செய்யணும்? ஒரு நேரம் சாப்பிடும்போது எத்தனை தடவை நீங்கள் வாய்க்கும் தட்டுக்கும் உங்கள் கையை கொண்டு போகிறீங்க? எண்ணி பார்த்தது உண்டா என்னைக்காவது? அது தெரியாது. வயிறு நிறைஞ்சா தெரியும், அவ்வளோதான். தட்டுலேயும்
வாய்க்கும் தட்டுக்கும் வாய்க்கும் எத்தனை தடவை? இவ்வளவு பிரயாசப்பட்டதுனாங்க வயிறு நிறையுது. பரலோகத்துக்கு போயிடணுமா, நித்திய ஜீவனுக்கு போயிடணுமா, எடுத்துக்கொள்ளப்படுறதில் போயிடணுமா, ஒன்றும் பிரயாசப்படுறதில்ல, ஒரு பிரயாசமும் இல்லை. இப்போ எப்படி போகிறதுன்னு கேட்க, உலக பிரகாரமான ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு எத்தனை முறை என்றைக்காவது நீங்கள் எண்ணி பார்த்துருக்கீங்களா? வயிறு நிறைஞ்சா போதும், அவ்வளோதானே. அப்போ எத்தனை முறை அதை எடுத்து சாப்பிட்றோம், அப்புறம் ஊறுகாவை தொட்டு கொடுத்தோம், அப்புறம் அப்பளத்தை கடிச்சிக்கிடுதோம். அப்பா ஆமேன். எத்தனை முறைகள் நாம் அதை வாய்க்கும் கைக்கும் ஒரு போராட்டம் நடத்தித்தானே வயிற்றை நிரப்ப முடியுது. உண்மையா இல்லையா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுமா, எடுத்துக்கொள்ளப்படுதலில் போகணுமா, உபவாச கூட்டம் கிடையாது, ஆராதனை கிடையாது. எத்தனையோ முறை நம்ம புத்தி சொல்லிக்கிட்டு தான் வரோம். ஆனாலும் ஜனங்கள் அதை விட்டு விடுகிறதை நாம் காண்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் நாமும் பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறவன் முந்தி பலனடைய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நாம பலவந்தம் பண்ணி ஆகணும். முன்குறித்திருக்கிறார், அதனால கொண்டு போயிடுவார் நினைச்சோம்னா அது தப்பு. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சரீர மீட்பாகிய புத்திரி சுவிகாரம் வருகிறதற்கு நாம் என்ன செய்யணும்? நமக்குள்ள தவிக்கிறோம். தவிக்கிறீங்களா? ஒரு தவிப்பு இருக்கா? அல்லேலூயா. தவிப்புன்னா என்னது பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. தவிப்பு இருக்கான்னு, நான் தவிப்புன்னா என்னது அது கூட புரியாது. அப்போ எப்படிங்க நாம் எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல போக? அல்லேலூயா. அப்போ சரீர மீட்பு நமக்கு வருவதற்காக அந்த நம்பிக்கையினாலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ என்ன தேவை? என்ன தேவை? தேவையா இல்லையா? என்ன தேவை? சரீர மீட்பு தேவை. வேண்டாமா? இல்லை காலம் பூரா மூட்டு வலியிலே சாக போறீங்களா? இல்லை வியாதியிலே சாக போகிறீங்களா? சரீர மீட்பு வேணுமா வேண்டாமா? இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆண்டவரை சீக்கிரமா விடுதலை தாரும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, என் தேகத்தை விட்டு பிரிந்து என் தேவனோடு கூட இருக்க அதிக ஆசையா இருக்கிறேன். அதுதாங்க கிறிஸ்தவம். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்கு இருந்தால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அர்த்தம். அல்லேலூயா. சரி, அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறதை நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணதை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு என்ன செய்யணும்? ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்தரிப்பதற்காக பொறுமையோட காத்திருந்தான். எபிரேயர்ல இருக்கா இல்லையா? எபிரேயர்ல இருக்கா இல்லையா வசனம்? உடனே ஞாபகம், பொறுமையோட காத்திருந்தது ஆபிரகாம் எபிரேயர்ல இருக்குது. அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. விசுவாசம் எல்லாமே அங்கே தான் இருக்கு. இருக்குதா பாருங்க. எபிரேயர் 11 எவ்வளோ நேரமாக எடுக்கிறதுக்கு? எடுத்துருக்க மாட்டீங்களே. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. நாம அதற்காக காத்திருக்கணும். அவன் அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்காக ஆபிரகாம் காத்திருந்தான். அல்லேலூயா. நாமும் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டியது அவசியம். சரி, தீர்க்கதரிசியுடைய செய்தியிலிருந்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம். புத்திர சுவிகாரம் என்ற செய்தியின் பாகம் 2. நல்ல கவனிங்க, மிக முக்கியமான செய்தி. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆராதனையும் முக்கியமான செய்தி தான். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா பெரிய ஆசீர்வாதங்களை இழந்துருவீங்க.
சிருஷ்டி முழுவதும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், வெளிப்படுவதற்காக. வெளிப்படுதல் என்றால் என்ன? அறியப்படுதல். வெளிப்படுதல் என்பது என்னவாக இருக்கிறது? நான் எங்கிருக்கிறேன், நான் எங்கு போகிறேன், எப்படி இருக்கிறேன், எல்லாவற்றையும், எந்த சரீரத்திலே நான் செல்ல போகிறேன், எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது. ஆமென். வெளிப்படுதல் என்பது அறியப்படுதல் என்று அர்த்தமாகும். சரி, கவனிப்போம். முழு உலகமும், அங்குள்ள முஸ்லீம்களும் கூட, ஏன் இந்துக்களும் கூட, அடுத்து உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினரும் அவர்கள் அதை நோக்கி இருக்கின்றனர். எல்லா மதங்களும் சொல்லுகிறது பரலோகம் என்ற ஒன்று உண்டு, நரகம் என்ற ஒன்று உண்டு. சொர்க்கம், நரகம். யாராவது நரகத்துக்கு போக ஆசைப்படுவாங்களா? இல்லை. என்ன அட்டூழியம் செய்தாலும் எப்படியாவது எங்கே போயிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும்னு தான் ஆசைப்படுவாங்க. யாரும் நரகத்துக்கு போக ஆசைப்பட மாட்டாங்க. அப்படியானால் இங்கு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. எதுனா அந்த புத்திர சுவிகாரத்துக்காக. சுற்றிலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் எங்கே என்று எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வழி தெரியல. அவங்க அந்த வழி, நானே வழி, சத்தியம், ஜீவன்மா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பரலோகத்துக்கு வரமாட்டான். நமக்கு வழி அறிவிக்கப்பட்டு விட்டது, நாம் அதை புரிந்து கொண்டோம். ஆனால் அவங்களுக்கு வழி தெரியாதல் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டியும் தவித்து தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக, சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர் என்ற வார்த்தை தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள், ஆமென், வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. சபையை முதலாவதாக அதற்குரிய இடத்தில் பவுல் பொருத்துகிறான். உங்களில் ஏதோ ஒன்று உள்ளது. 20 வயதை கடந்த ஒவ்வொரு பெண்ணின் உள்ளத்திலும், ஆணின் உள்ளத்திலும் ஏதோ ஒன்று நிலையாக இருக்க விருப்பம் கொள்ளுகிறது. நீங்கள் 15 20 வயதை அடைய 5 ஆண்டுகள் மாத்திரமே உள்ளன. 20 வயதிற்கு பிறகு நீங்கள் மரிக்க தொடங்குகிறீர்கள். ஆமென். இவ்வளோ சீக்கிரமாக சாக போகிறோம் நம்ம? அப்படி இல்லை. குறைஞ்சபட்சம் 40 வயசு ஆகிட்டுனா எல்லா வியாதியும் உள்ளே வந்துடுமா. ஒரு காலத்தில் அப்படி இல்லை. 60 வயசு ஆகின பிறகு தான் ரிட்டையர்மெண்ட். என்ன உள்ள காலத்தில் 40 ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடணும். என்ன 40 என்ன வருது? கூடிய வரைக்கும் எல்லா வியாதியும் வந்து விடுகிறது. டாக்டர்கள் அப்படி தான் கணித்திருக்காங்க. 60 போக வேண்டியதில்லைன்னு. இப்போ கவனிங்க. ஆனால் பைபிள் நமக்கு சொல்லுது ஒரு மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு? ஒரு மனுஷனுடைய ஆயுள் எவ்வளவு? பைபிள் என்ன சொல்லுது? போச்சுடா. ஒரு மனிதனுடைய ஆயுள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். சங்கீதம் 65 எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதமே நீங்கள் வாசிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதனுடைய ஆயுள், சங்கீதம் தானே, 65 தானே, 85 எடுத்து வாசிங்க சீக்கிரமா. இதெல்லாம் அடிப்படை வார்த்தை தானே. உங்கள் வயசையே நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா உங்கள் ஆயுள் எவ்வளோன்னு தெரியாட்டமாங்க. 120 வயது கரெக்டு தான். ஆனால் சங்கீதத்தில் சீக்கிரம் எடுத்துட்டீங்களா? 90-10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் ஆயுள் நாட்கள் எத்தனை வருஷமா? 70 வருஷம். நான் எங்கிருந்து வாசித்தேன், நீங்க எங்க கண்டுபிடிக்கல? நீங்க ஒருத்தர் 80ங்கிறீங்க, ஒருத்தர் 120ங்கிறீங்க. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு? ஒரு மனுஷனுடைய ஆயுள் என்னங்க? 70 வருஷம் போட்டிருக்கு. பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். என்ன மேன்மை? அல்லேலூயா. என்ன மேன்மை? அதிக வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால என்ன மேன்மை? மேன்மை உண்டா? இல்லை. அல்லேலூயா. ஒரு மேன்மையும் இல்லை. சரி, ஆகையால் 15 20 வயதை அடைய 5 ஆண்டுகள் மாத்திரமே உள்ளன. 20 வயதிற்கு பிறகு நீங்கள் மரிக்க தொடங்குகிறீர்கள். நீங்கள் 15 வயதை அடையும் வரை ஒரு சிறு பருவத்தில் இருக்கிறீர்கள்.
அதன் பின்பு 20 வயது வரை நீங்கள் முதிர்வடைகின்றீர்கள், ஒரு வாலிப பருவத்தை அடைகிறீர்கள். 20 வயது கடந்த பின்பு, நான் இப்பொழுது மனித பருவத்தை அடைந்து விட்டேன். அவர் பருவ வயது, திருமணத்திற்கான ஒரு ஆயத்தம். அப்படி நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் அடையவில்லை. நீங்கள் என்ன செய்த போதிலும் சிறிது சிறிதாக மரித்து எரிந்து போக தொடங்குகின்றீர்கள். ஆமென். நம்ம என்ன ஆனாலும் சரி, வயது ஆக ஆக என்ன ஆகுது? 3 பருவம் இருக்குது ஒரு மனிதனுக்கு. குழந்தை பருவம், வாலிப பருவம், முதிர் பருவம். இது 3மே ஒரு மனிதனுக்கு இருக்குது. குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சது போயிடும். அப்புறம் பிள்ளைகள் பருவம் அடைந்து விட்டால் என்ன செய்வாங்க? அது ஒரு விசேஷ ஒரு சடங்காக வைத்து அதை செய்வார்கள். அது சந்தோஷப்படுற ஒரு காரியமாக இருக்குது. அடுத்து வயதாயிட்டுன்னா, 60 வயதாயிட்டுன்னா எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. 60 வயது ஆன பிற்பாடு நீங்கள் எத்தனை வேலையில் இருந்தாலும் உங்களை என்ன செய்வாங்க? அது வழி அனுப்பு விழான்னு சொல்லுவாங்க. அந்த விழாவுக்கு என்ன பேரா? வழி அனுப்பு விழா, அப்படி தானே சொல்கிறது. அதை அனுப்பிடுவாங்க எல்லாம். அது என்னென்னா, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் 60 வயசு முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆனோடனே அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. எல்லோரும் சந்தோஷமாக ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு எல்லாம் முடித்து விருந்து சாப்பிட்ட பிறகு அவரை ஒரு ஸ்பெஷல் காரில் ஏற்றி என்ன செய்வாங்க? அப்படியே வீடு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு அப்புறம் திரும்பி வருவாங்க. இதுதான் இயற்கையாக நடக்குது இப்போ. அல்லேலூயா. சமீபத்தில் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த ஒரு போக்குவரத்து போலீஸாருடைய வீடியோவை நான் பார்த்தேன். அவர் ரிட்டையர்டு ஆன பொழுது மிக நேர்மையானவர். எது வாங்க மாட்டார், லஞ்சமே வாங்க மாட்டார். ஏன்னா 99% லஞ்சம் லாவணியம் தான் இன்னைக்கு இருக்கு உலகத்தில். அதில் லஞ்சம் வாங்காத ஒரு நபர் இருக்கிறாரா? எவ்வளோ சந்தோஷமான காரியம். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, ரிட்டையர்டு ஆகும் பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், எனக்கு எந்த ஸ்பெஷல் காரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் என்ன செய்கிறேன்? என் வீட்டிற்கு நடந்தே போகிறேன். கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கும் அவர் வேலை பார்க்குற இடத்துக்கும் 17 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டரு? 17 கிலோமீட்டர். இந்த 17 கிலோமீட்டரில் அவர் ஒரு வெள்ளை கலர் டிஷர்ட் அணிந்தார். அந்த போக்குவரத்து போலீஸாருக்குள்ள உடை அணிந்து கொண்டு நடந்து போகலைங்க, ஓட்டமாக ஓடி 17 கிலோமீட்டரை தாண்டி தன் வீட்டுக்கு போய் சேர்ந்தாராம். இந்த வீடியோ எல்லா உலகம் முழுவதும் வைரலாகி பாராட்டுகளை பெற்று வருகிறது. ஆமென். அபூர்வம் தானே. எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி காரில் கொண்டு வீட்டில் கொண்டு விடுறதுன்னா அது ஒரு மதிப்பு மரியாதை. ஆனால் இவர் ஓடுறாரு ரோட், அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. 17 கிலோமீட்டர் ஓடி இருக்கார். ஆமென். நம்ம ஓட முடியுமா? அல்லேலூயா. நம்ம நடக்கவும் முடியாது, ஓட முடியாது. ஆனால் மற்றவங்க நடப்பாங்க. யார்? திருச்செந்தூர் கோயிலுக்கும் மற்ற கோயிலுக்கும் புளியம்பட்டி கோயிலுக்கும் போகிறவங்க கூட என்ன பண்ணுவான்? நடந்தே போயிடுவான். நாம் அப்படி இல்லை. பஸ்ஸு வர லேட் ஆச்சு, 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், ஒரு ஓட்டம் ஓட்டினா அங்கே வந்து நிற்கலாம். ஆனால் என்ன ஆகுதான்? பஸ் இன்னைக்கு வரலை, அதனால் நான் ஆராதனைக்கு வரல. ஏன் ஓடி வர வேண்டியதானே? என்னாலலாம் ஆராதனை விடவே முடியாதுப்பா. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆராதனை விட்டதாக சரித்திரம் கிடையாது. எப்பொழுதாவது ஒரு முறை பிரயாணத்தில் இருந்தேன், ட்ரெயினில், சூழ்நிலை மாட்டிக்கிடுச்சு. இல்லைன்னா ஆராதனை நான் என்ன செய்ய மாட்டேன். எக்காலத்து கொண்டோம் நான் சொல்கிற சாட்சி தான். ஆராதனை மட்டும் கூடிய மட்டும் நான் விடவே மாட்டேன். விட்டதாக எனக்கு நினைவே இல்லை. ஏன்னா தேவனை ஆராதிப்பதற்கு தான் தேவன் நம்மை சிருஷ்டித்துக்கிறார். இந்த சத்தியம் கூட புரியாமல் நாம் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் என்ன செய்த போதிலும் சிறு சிறிதாக மரித்து எரிந்து போக தொடங்குகிறீர்கள். தேவன் உங்களை ஒரு பிரத்யேக வயது வரைக்கும் கொண்டு வருகிறார். சரி, ஒரு 60 வயசு ரிட்டையர்டு, இப்போ 70 வயசு ஆயிடுச்சு. ஆமேன். அடுத்த பலத்தின் மிகுதியால் 80 வயசு போய்கிட்டு இருக்குது. ஆமேன். ஒவ்வொரு வருஷம் பிறந்தநாள் கொண்டாடும் போது கேக்கை வெட்டி சந்தோஷமாக கொண்டாடுவோம். கேக்கை வெட்டி முடித்த உடனே என்ன உண்டாகும் தெரியுமா? இந்த வருஷம் நம்ம செத்து போவோமோ, வயசாயிட்ட மரண பயம் யாருக்கெல்லாம் இருக்கு?
இருந்தாலும் கையை தூக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், மரண பயம் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கையை தூக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற மரணத்தை ஜெயிக்கிறது தாங்க நம்முடைய கிறிஸ்தவமே. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறேன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் வரும்படி அருள் செய்வேன். இப்போ கவனிங்க, நீங்கள் மரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட வயது, அது தேவனுடைய நம்முடைய காலங்கள் என்ன இருக்கிறதா, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இன்னும் 10 வருஷம் உயிரோடு இருப்போமா, நாளைக்கே மரித்தாலும் மரிக்கலாம். ஏன்னா நம்ம காலம் யாருடைய கையில் இருக்கு, தேவனுடைய கரத்தில் இருக்கிறதுன்னு இங்கே வேதம் சொல்லுகிறது. நிரந்தரம் இல்லை. நீங்கள் மரிக்க தொடங்கும் போது உங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒன்று, நான் மறுபடியும் 18 வயது உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் என்கின்றது. ஆமென். பிறந்தநாள் கொண்டாடும் போது கேட்க வெட்டும் போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் வயசு கூட கூட என்னாகும், திக்கு திக்கு திக்குன்னு இருதயம் 72லிருந்து 92க்கு போயிடும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒருவேளை இந்த வருஷம் மரணம் வந்து விடுமோ, வயசு கூட கூட அந்த எண்ணம் நமக்கு என்ன செய்யும், வந்துவிடும். அப்பொழுது நாம் நமக்குள் இருக்கிற ஏதோ ஒன்று, நாம் 18 வயசாகவே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகி பிள்ளைகளை பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து புருஷன் ஒரே தண்ணி வண்டிக்காரனாக இருக்கான். குடும்பத்தில் போராட்டமாக இருக்குது. என்ன செய்கிறதுன்னா, இப்போ என்ன செய்யுது, கல்யாணத்து அன்னைக்கு இருந்த சிரிப்பு இன்னைக்கு இருக்குதா, இருக்காங்க. கல்யாணம் ஆயிட்டா போதும், பல்லு பூரா வாய் தான், வாய் பூரா பல்லு தான், அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இப்போ சந்தோஷமா, ஏன்டா அந்த கல்யாணத்தை பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே. அதே 18 வயசு உடையவனாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓ, அந்த பள்ளி பருவத்தை நினைத்து பாருங்க, அந்த மாணவர்களோடு விளையாடுனது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆமென். ஓ, அந்த கல்லூரி படிப்பை பார்த்துங்க, கடைசியில் படிப்பை முடித்து சொல்லும்போது எல்லார் இடத்துலையும் ஆட்டோகிராஃப் வாங்காம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. அந்த நாட்கள் கடந்து போகிறது. இதனால் தான் சில பள்ளிகளில் பழைய மாணவர்களின் சந்திப்பு அப்படிங்கிறத இப்போ புதுசாக ஏற்படுத்தியிருக்காங்க. பழைய மாணவர்கள் பள்ளியில் படித்து அங்கிருந்து சென்ற மாணவர்கள் வேறு கல்லூரியிலையோ எதுலேயோ படித்து என்ன செய்வாங்க, அவங்க பெரிய உத்தியோகத்துக்கு போயிருப்பாங்க. அந்த பழைய மாணவர்களின் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அந்த பழைய மாணவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு சந்திக்கிறாங்க. ஏன்னா அந்த நினைவை நாளை நினைவு கூறும்போது ஒரு மகிழ்ச்சிகரமான காரியம். டேய் செல்வம், நான் 2 பேரும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மணி அடிக்கும்னா இல்லை பைய தூக்கிட்டு ஓடுவோம் இல்லையா. ஆமென். என்ன சந்தோஷமாக இருக்கும்டா. ஆமென். அந்த பள்ளி பருவம், அந்த கல்லூரி பருவம், இதெல்லாம் நாம் கடந்து வந்து விட்டோம். ஆனால் இப்போ நாம் எங்கே போய்கிட்டு இருக்கிறோம், மனத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் நமக்குள்ள ஒன்று இருக்கிறது. என்ன, அந்த 18 வயசுலேயே நம்ம இருந்தால் எப்படி இருக்கும், மறுபடியும் நாம் 18க்கு போயிட்டா எப்படி இருக்கும். கண்ணாடியில் பார்த்தா என் முகத்தை நானே பார்க்க சகிக்கலை. காரணம் எல்லாம் தோல் சுருள் சுருளாடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்படி தானேங்க, சுருள் சுருளாக இருக்கா, இல்லை இன்னும் அப்படி தான் இருக்கா, எப்படியும் மாற்றம் ஆகிடும். போன வாரம் என்கிட்ட ஒரு நபர் கேட்டாங்க, சும்மா பேசிகிட்டு இருந்தோம், உங்களுக்கு 60 வயசு தாண்டி இருக்கும்லான்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இல்லை எனக்கு 16 அப்படின்னு. உண்மையை சொல்கிறேன், சும்மா ஏதோ இந்த பிரசங்கத்துக்கு தான் அது வந்துச்சு நமக்கு தெரியல. 18ன்னு கூட நான் போகலை. ஏன்னா 16 பள்ளி பருவம் ரொம்ப சந்தோஷமான பருவம். கஷ்டம் நஷ்டம் எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. வீட்டில் நம்ம பெற்றோர்கள் இப்போ தாயார் ஆக்கி வைக்க சாப்பிட்டுட்டு ஒரே விளையாட்டும் அதுவும் ஒரு துள்ளல் தான். அந்த மான் துள்ள மாதிரி துள்ளிட்டு அலைஞ்சோம். அதனால் 18ன்னு கூட நான் சொல்லாமல் 16ன்னு சொல்லிட்டு என் வாயில் அப்படி தான் வந்தது. 60 தாண்டி இருக்குமே உங்களுக்குன்னாங்க. இல்லை 16 தான் ஆகிறதுன்னா அவங்க சிரித்தாங்க. இன்றைக்கி அது தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா நான் ஏன் அதை சொன்னேன் அப்படிங்கிறது, இங்கே ஒரு செய்தி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு செய்தியாகவே செயல்படும். ஏன் நான் இப்படி சொன்னேன் என்று யோசித்தேன். ஏன் 18 சொல்லியிருக்கலாமா, ஏன் 16ன்னு சொன்னேன்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி அதே காரியத்தை சொல்கிறாரு.
நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்க? ஒரு 18 வயசுல நம்ம இருந்தால் நல்லா இருக்குமே. அல்லேலூயா. அதுதான். ஆகையால் மறுபடியும் 18 வயது உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் என்று நம்முடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்று ஏங்குகிறது. சரிதானா இல்லையா? யாராவது இப்போ எனக்கு 60 வயசு ஆச்சு, எனக்கு எப்போது 70 வயசு வரணும் ஏங்குறீங்களா யாராவது? எனக்கு எப்பொழுது 70 வயசு வரும் அப்படின்னு யாராவது ஏங்குறது உண்டா? 60லிருந்து 50க்கு போனால் நல்லா இருக்குமேன்னு தான் நினைப்போம். சரிதானா இல்லையாங்க? சரிதானா இல்லையா? ஆமென். உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் 500 வருடங்களுக்கு முன்பாக பிறந்து இன்றைக்கும் 18 வயது உள்ளவனாக இருந்தால் எப்படி இருக்கும்? பார்த்தீங்களா? 500 வருடத்துக்கு முன்னால் பிறந்தாலும் இப்போ உங்கள் வயசு என்ன இருக்கு? இன்னும் 18ல் தான் இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆமென். இப்பொழுது நீங்கள் சகோதரர் மிரடாமே, எனக்கு 16 வயதாகின்றது. பார்த்தீங்களா? நான் சொன்ன 16 வந்துட்டா? என்ன அறியாமல் தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னு எனக்கு புரியல. அப்புறம் தான் சிந்தித்தேன், 18 சொல்லியிருக்கலாம்னு பார்த்தா கடைசியில் தீர்க்கதரிசி 18 சொல்கிறாரு, 16 சொல்கிறாரு. ஓ, நம்ம வாயிலிருந்து சில வார்த்தைகள் வருதுன்னா அந்த செய்திக்குள்ள அங்கே இருக்கும். நம்முடைய ஜீவி அந்த செய்திக்குள்ள இருக்கும். நம்முடைய செயல்பாடுகள் அந்த செய்திக்குள்ள இருக்கும். ஆமென். அதை கண்டுபிடிக்கணும் ஆவிக்குரியன். பாருங்கள், எனக்கு 16 வயதாகின்றது, 18 வயதாகின்றது. நான் நலமாக இருக்கிறேன் என்று கூறலாம். அன்பே, உன்னிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன். உங்கள் தாயார் என்று சபையில் இராமல் போயிருந்தால் இந்த நிமிடம் உயிர் வாழ்ந்திருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? புரிகிறதா? உங்கள் தாயார் ஒரு காலத்தில் இந்த சபையில் இருந்தார்கள். 5 ஆண்டோ 10 ஆண்டோ கடந்து போயிருக்கலாம், அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து. ஆனால் இப்பொழுதும் அவர் சபைக்கு வந்து கொண்டிருந்தால் அவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் உயிர் வாழ்ந்திருப்பார்கள் என்பது என்ன நிச்சயம்? நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நம்முடைய தாயார் 5 வருஷத்துக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் நம்ம உலகத்தை விட்டு போயிட்டாங்களே, இன்றைக்கும் சபையில் இருந்தால் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கும். ஆனால் அவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருப்பார்கள் என்பது என்ன நிச்சயம்? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. உன்னுடைய ஆண் நண்பனோ அல்லது பெண் சிநேகிதியோ சில நிமிடங்களுக்கு முன்பு விபத்தில் கொல்லப்படவில்லை என்பது என்ன நிச்சயம்? பார்த்தீங்களா? 35 வயது நிரம்பின ஒரு எலக்ட்ரீஷியன் நம்ம சர்ச்சினுடைய மீட்டர் பெட்டியெல்லாம் வெளியே எடுத்து வச்சு நமக்கு இங்கே வயரிங் பண்ணி கொடுத்தார். வேலை முடிந்து செய்திங்கநல்லூர் பகுதியிலிருந்து வரும் பொழுது இரவு 10:30 மணியில் ஒரு கார்காரன் அவரை அடித்து தூக்கி போட்டு போயிட்டான். யாருமே பார்க்கல. கடைசியில் வேலைக்கு போன ஆளை காணலன்னு தேடி அவருடைய குடும்பத்தார் மருத்துவமனையில் சேர்த்து கடைசியில் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. பாவம், இளம் வயசு, ஆனால் வேலையில் நல்ல திறமசாலி. அதை குறித்து கேள்விப்பட்ட எங்கள் மனது ரொம்ப வேதனைப்பட்டது. ஏன்னா நம்ம சர்ச்சு மீட்டர்லாம் அவர் தான் வெளியே எடுத்து வச்சார். நல்ல ஒரு எலக்ட்ரீஷியன், ரொம்ப ஃபாஸ்ட்டு, ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடிய நல்ல டேலண்ட். அப்படிப்பட்ட ஒரு நபர் தன் குடும்பத்தை விட்டு, இளம் குழந்தைகளை விட்டு 35 வயதிலே அவர் போகணுமா? பிரியமானவர்களே, நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது, நமது கரத்தில் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னு பாருங்க, எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கணும்னு பாருங்க. இன்றைக்கு நாம் நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவுக்காக வாழ்கிறவர்களை தான் அவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், நாளை காலை நீ உன் வீட்டில் சவமாக கிடக்க மாட்டாய் என்று என்ன நிச்சயம்? நேற்று சர்ச்சுக்கு வந்தாங்கங்க, இன்னைக்கு அதுக்கு முன்னால் மரணம் வந்துட்டது. அது என்ன நிச்சயமா இருக்கும்? அது பேர் தாங்க கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் டக்குன்னு நின்று போச்சு. சொல்லிக்கிட்டு வர்றது இல்லைங்க, 2 இருக்கு. ஒன்று ஹார்ட் அட்டாக், இன்னொன்று கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தனா 1 மணி நேரத்தில் நீங்கள் மருத்துவமனை கொண்டு போனீங்கன்னா ஓரளவு அவங்க காப்பாற்றிடுவாங்க. ஆனால் என்னது கார்டியாக் அரெஸ்ட்னா ஸ்பாட்லேஸ் ஆகும், ஆஸ்பத்திரிக்கே போக முடியாது. கேரள மாநிலத்தில் ஒரு தகப்பனார் தன்னுடைய மகளுக்கு திருமணம், அவர் ஒரு பாடகர், திருமணம் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. அவர் பாடகர் என்பதனால அந்த திருமண நிகழ்ச்சியில் மேடையில் நின்று மைக்கு பிடித்து பாடுறார்.
இசைக்கருவிகள்லாம் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் பாடிக்கொண்டிருந்தவர் அப்படியே கீழே சாய்கிறார். மருத்துவமனை கொண்டு செல்கிறார்கள். அவர் உயிர் பிரிந்து விட்டது. ஆமேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்துக்காக வாழ்கிறோமா? அது ஒரு வாழ்க்கை அல்ல. நாம் வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. ஆமேன். ஒரு வாழ்வு அது உமக்காக. ஆமேன். எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஒரே ஒரு வாழ்வு அது இயேசுவுக்காக. வேறு எந்த நன்மையும் கிடையாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க போறான்? ஆமேன். பாருங்கள், நாளை காலை நீ உன் வீட்டில் சௌகமாக கிடக்க மாட்டாய் என்று என்ன நிச்சயம்? ஏன்னா இந்த மரண சரீரத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை பக்தன் சொல்லுகிறான், ஒரு தேவ மனிதன், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? ஆமேன். ஆகையால் அவ்வளவு நிச்சயமற்றதாய் வாழ்க்கை அமைந்துள்ளது. எதுவுமே நிச்சயம் இல்லை. ஆமேன். அதனால இன்னொரு பக்தர் பாடுகிறார், நிச்சயமில்லா வாழ்க்கையில் நிச்சயமே சுதாங்க. ஆமேன். எத்தனை பாடல்களை பாடியிருக்காங்க தெரியுமா? அல்லேலூயா. எதுவுமே நிச்சயமில்லை. உனக்கு 15 வயதா இருந்தாலும் 12, 19, 75 அல்லது 90 வயதா இருந்தாலும் எல்லாமே நிச்சயமற்றதாக உள்ளது. எத்தனை வயசு ஆனா என்னங்க நிச்சயமா? இல்லை. ஆமேன். ஆயினும் நீ என் நிலையில் இருக்கிறாய் என்று உனக்கு தெரியாது. ஆயினும் நீ 15, 18 வயது பருவத்தை அடைய விரும்புகிறாய். அது எப்படி உன்னை செய்ய தூண்டுகிறது? ஆமேன். நீ 18 வயது பருவத்தை அடைந்து அதிலே நிலை கொண்டிருந்து வியாதிப்படாமல் உயிர் வாழ்வாய். ஆனால் உன்னை போன்ற மற்றவர்களும் உன்னுடன் அந்நிலையில் இருக்க வேண்டும். இல்லையேல் மற்றவர்கள் வயது கடந்து மரித்து வேறு காலத்துக்குள் சென்று விடுவார்கள். அப்பொழுது நீ பழமையானவனாகி விடுவாய். அப்பொழுது உன் நிலைமை மோசமாகிவிடும். எனவே உனக்குள்ள ஒன்று அவர்களுடன் கூட இருக்க உன்னை அழைக்கின்றது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, அதுதான் அந்த சிறிய தேவ அன்பு. பார்த்தீங்களா? அது என்னதுங்க? 2 அன்பு இருக்கு உலகத்தில். நமக்கு எத்தனை அன்பு உண்டு? 2 அன்பு. ஒன்று தேவ அன்பு, இன்னொன்று உலக அன்பு அல்லது மாம்சீக அன்பு அல்லது லௌகிக அன்பு. பவுல் அங்கே எழுதுறார், லௌகிக அன்பு, உலக அன்புன்னு எழுதுறார். அப்போ இன்றைக்கு நமக்குள்ள என்ன அன்பு இருக்கிறது நமக்குள்ளன்னு கொஞ்சம் பார்க்கணும். உலக அன்பு இருக்கிறதா இல்லை தேவனுடைய அன்பு இருக்கிறதா? உலக அன்பு என்றால் அகாப்போ என்பதுதான் அந்த, மன்னிக்கும், தேவ அன்பு என்றால் அகாப்போ என்ற அர்த்தம். ஆனால் உலக அன்பது பீலியோ என்ற அர்த்தம். ஆமேன். இந்த 2 அன்பு இருக்கு நமக்கு. உலக அன்பை விட, மன்னிக்கும், தேவ அன்பை விட உலக அன்பு தான் என்னவா இருக்குது? அதிகமாக இருக்கிறது. 2ஐயும் நீங்கள் கவனிச்சு பாருங்க. உலக அன்பு எவ்வளோ இருக்கு? போய் உட்காரணும், சர்ச்சுக்கு வரணும், ஒரு மணி நேரம் உட்காரணும். நமக்கு உலக அன்பு எவ்வளோ இருக்கு, தேவ அன்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு பார்க்கணும். அப்போ தெரிஞ்சுப்போம், எப்பா நமக்கு 90% உலக அன்பு தான் இருக்குது. ஆமே. ஞாயிற்றுக்கிழமை கட்டாகி போயிடுவோம், யார் வீட்லையாவது கல்யாணம் சடங்குன்னா ஓடிடுதோம், இல்லை ஏதாவது காரியம் உபாச கூட்டமாக கிடையாது. ஆனால் தேவ அன்பு இருக்கிறவங்க, எப்பொழுது நான் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் என் தேவனுடைய கூடாரத்தில், ஆலயத்தில், வாசல் படியில் தங்கி இருப்பதே நாடுவேன். அது தேவனுடைய அன்பு. எத்தனை பேருக்கு உங்களுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லேருந்து வர்றவங்கள டைம் ஆகுது. இன்னைக்கு 4 வாரங்களாக சென்னையிலிருந்து ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறான். பகல பூரா கார் ஓட்டி, ஆமேன், வேலை செய்து கொண்டு பின்பு அங்கிருந்த ட்ரெயினை பிடிச்சி, ஆமேன், காலையில் இங்கே 3 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்து அதன் பிற்பாடு சர்ச்சுக்கு 9 மணிக்கு வந்துடுவார். சென்னையிலேருந்து ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு? நீங்கள்
650 கிலோமீட்டர் சென்னை. மணி 10 தான் ஆச்சா, 11க்கு போனால் போதும். அப்போ தான் செய்தி ஆரம்பிக்கும். ஆமேன். 10 to 11க்குள்ள உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு அதுக்காக பாஸ்டர் நம்மளை சீக்கிரம் சாகடிச்சிருவார் போல இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏங்க நிச்சயம் இல்லைங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கை இல்லை. தேவனுக்குரிய 1 மணி நேரத்தை நீங்க திருடிட்டீங்கன்னு அர்த்தம். தேவனுக்குரிய 1 மணி நேரத்தை என்ன செய்தீங்க? திருடிட்டீங்க. தேவனுடையதே தேவனுக்கும், ராயனுடையதே ராயனுக்கும் செலுத்துங்கள்னு பைபிள் வசனம் இருக்கா இல்லையா? அப்போ ஆராதனை 10 மணிக்குன்னா நீங்கள் 11 மணிக்கு வந்தீங்கன்னா 1 மணி நேரத்தை நீங்கள் என்ன செய்தீங்க? திருடிட்டீங்கன்னு சொல்லும். அப்படித்தான் இருக்குது பைபிளில். தேவனுடைய செய்தி அப்படி இருக்கு, கவனிங்க. ஆகையால் அப்பொழுது ஒரு நிலைமை மோசமாகிவிடும். எனவே உனக்குள்ள ஒன்று அவர்களுடன் கூட இருக்க உன்னை அழைக்கிறோம். தேவ அன்பு அந்த சிறிய நிழல் இங்கிருந்து மேலே உள்ள ஒன்றிற்கு அழைக்கின்றது. அன்றொரு நாள் பாருங்கள், காலை 7 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் தமது நன்மையினாலும் கிருபையினாலும் என்னை இந்த சரீரத்திலிருந்து கொண்டு சென்ற போது அப்படித்தான் என்று நம்புகிறேன். அப்படித்தானோ இல்லையோ என்று கூற தெரியவில்லை. அந்த தேசத்திற்குள் பிரவேசித்து அங்கிருந்த ஜனங்களை கண்டபோது அவர்கள் எல்லாரும் வாலிபராயிருந்தார்கள். ஆமேன். ஒரு நாள் தீர்க்கதரிசி தன்னுடைய மனைவியோடு இரவு படுக்கையில் தூங்கிட்டு இருக்கிறார். இரவோ பகலோ தெரியாது, ஆனால் அவர் படுக்கையில் தூங்கிட்டு இருக்கிறார். திடீரென்று அவருடைய ஜீவனானது அந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகிறது. எத்தனாவது பரிமாணத்துக்கு போறாரு? 6வது பரிமாணத்துக்கு போறார். ஆமேன். அதுதான் இப்பொழுது இருக்கிற பரதேசம். அந்த தேசத்திற்குள் பிரவேசித்து அங்கிருந்த ஜனங்களை கண்டபோது அவர்கள் எல்லாரும் வாலிபராக இருந்தார்கள். அங்கே போனால் எல்லாரும் எப்படி இருக்காங்க? வாலிபராக இருக்காங்களாம். என் வாழ்க்கையிலேயே நான் கண்டேன், அவர் என்னிடம் அவர்களில் சிலர் 90 வயது நிரம்பினவர்களாயிருந்தனர். அவர்கள் என் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் உன்னை கண்ட மாத்திரத்தில் சகோதரனே சகோதரனே என்று கூக்குரல் விடுவதில் வியப்பொன்றும் இல்லை என்றார். இதை குறித்து கர்த்தர் சித்தமாக அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த பரலோக தரிசனம் எப்படி இருந்தது நாளைக்கு, மன்னிக்கும் அடுத்த வாரம் அல்ல, நாளை ஞாயிற்றுக்கிழமை. இதை நான் அப்படியே கொண்டு போயிடுறேன். இப்பொழுது கவனிங்க, அவர்கள் எல்லாரும் அங்கே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்களே, வாலிப வயதுடையவர்களாக இருக்கிறார்களே. 90 வயது நிரம்பின இந்த பாட்டிமார்களும் அங்கு என்னவா இருக்கிறார்கள்? வாலிப வயதுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சரீரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதுதான் வானத்துக்குரிய சரீரம், செலஸ்டியல் பாடி. அந்த வானத்துக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் மரித்த பின்பு ஒரு கட்டுக்கதையாகி விடுவதில்லை. நாம் ஒரு சரீரத்தில் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் மரிக்க நேரிட்டால் இந்த நிமிடத்தில் அணுகுண்டு நம்மை அழித்து போடுமானால் இன்னும் 5 நிமிடங்களில் நாம் ஒருவரோடு ஒருவர் கை குலுக்கி கட்டி தழுவி சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். ஆமையா, அல்லேலூயா. பாருங்கள், சகோதரன் சகோதரி ஸ்பென்சர் மிகவும் வயோதிப தம்பதிகளில் ஒருவர். அவர்கள் அப்பொழுது 18-20 வயதினரை போல இருப்பார்கள். ஆமேன். அதிகமான வயது இருந்தாலும் மேலே எல்லாரும் என்னவா இருப்பாங்க? 18 அல்லது 20 வயதுடைய ஒரு வாலிப பிள்ளைகளாக, வாலிபவர்களாக இருப்பார்கள். சகோதரன் நெவில், நீர் ஒரு வாலிபனாக இருப்பார், நானும் ஒரு வாலிபனாக இருப்பேன். நம்ம எல்லோருமே அது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடுங்கிறது என்னதுங்க? சரீரம். பூமிக்குரிய கூடாரமாக இந்த வீடு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய கூடாரமாக இந்த வீடு, இந்த சரீரம் அழிந்து போனாலும், ஏன்னா இது அழிவுக்குரிய சரீரம் தான், அழிவுக்குரியது. என்ன செய்யணும்? அழியாமை தரித்து கொள்ளணும். நமக்காக வேறு ஒன்று ஏற்கனவே காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதுதான் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைங்க. இந்த பூமிக்குரிய சரீரம் அழிந்து போனாலும் நமக்காக தேவன் என்ன செய்கிறார்? வேறொரு சரீரம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். மரணம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வேறு பிரிதல் என்ற அர்த்தம். மரணம் என்றால்
இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய ஜீவனானது வேறு பிரிந்து வேறொரு சரீரத்துக்குள் சென்று விடுகிறது. ஆமென். அதனால் மரணம் என்பது வேறு பிரிதல் என்றுதான் அர்த்தம் ஒழிய அதோடு வாழ்க்கை முடிந்து போய்விடவில்லை. ஆவி ஒரு காலம் என்ன செய்யாதுங்க, மரிக்காது, அது எங்கேயோ வாழ்கிறது. ஆகையால் ஒரு சிறு குழந்தை அதன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவரும்போது அது இயற்கையான பிறப்பு. அந்த சிறு சரீரம் கால்களை முறுக்கி கொண்டு குதிக்கின்றது. வாலிப பெண்ணே, இதை விவரிப்பதற்காக என்னை மன்னிக்கவும். அக்குழந்தை அவ்வாறு செய்யும்போது அதன் ஜீவ தசைகள் அசைகின்றன. அது இவ்வுலகில் வந்தவுடன் முதலாவதாக அது தன் மூச்சை இழுக்கின்றது. அந்நேரமே ஆவிக்குரிய சரீரம் ஒன்று அக்குழந்தையினுள் வந்து விடுகிறது. ஸ்பிரிச்சுவல் பாடி. சௌரன் பிரணாமே, ஒரு குழந்தை மரிக்குமாயால் அது எங்கே சொல்லும் என்று ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அவர் சொல்றார், அந்த குழந்தை பாவம் அறியாது என்பதனால அது நேரடியாக தேவ சமூகத்துக்கு சென்று விடும் அப்படிங்கிறார். ஆகையால் மரித்த இந்த குழந்தையின் சரீரத்தை விட்டு அது வேறொரு சரீரத்துக்குள்ளாக தேவ சமூகத்தில் போய் இருக்கிறது, அது வாழ்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஆவிக்குரிய ஒரு சரீரம் அதுக்கு வந்து விடுகிறது. அதை நீங்கள் சும்மா விட்டுவிட்டால் அது தன் சிறிய தலையை தன் தாயின் மார்பகங்களின் மேல் வைத்து பால் உண்ணத் தொடங்கி விடுகிறது. அது அப்படி செய்யாவிட்டால் தாயிடமிருந்து பால் சுரக்காது. ஆமென். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை பால் குடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? வேண்டாம். இப்போ இருக்கிற நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கோபம்னா என்னன்னு நான் கற்றுத் தருகிறேன். சொல்லிக் கொடுக்கணுமா? உங்களுக்கு அந்த குழந்தைக்கு பிடிக்காத ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? தூக்கி எரிஞ்சிரும். அதுக்கு கோபத்தை கற்றுக் கொடுத்தது யார்? அழ தெரியுமா உனக்கு? இப்படித்தான் அழணும் அப்படின்னு குழந்தைக்கு யார் கற்றுக் கொடுத்தா? எப்படி சிரிக்கணும் தெரியுமா? கற்றுக் கொடுத்தது யார்? அது சுபாவம், அது தானேகவே வரும். இல்லை அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய பையனை ஆகும்போது அது எப்படி களவு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது யார்? ஆமென். எந்த பெற்றோர்களாக எடா களவு எப்படி செய்யணும் நான் சொல்லி தரவா? ஆமென். அங்கே ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தில் போய் தேங்காய் பறிச்சுட்டு வந்துடும் வா. களவு எப்படி செய்யணும் சொல்லி கொடுக்காரா? அது தானாகவே எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறது. ஏன்னா மனுஷன் பாவத்தில் பிறக்கிறான், துர்க்குணத்தில் உருவாகி பாவத்தில் பிறக்கிறான். பொய் சொல்லுகிறவனாக இந்த உலகத்துக்கு வருகிறான். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாக இல்லை, எல்லாமே அவனுக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்சிருது. ஆகையால் அந்த குழந்தையானது தானாகவே அது என்ன செய்கிறது? அந்த பசி வந்த உடனே அந்த தாயினிடத்தில் பாலை சாப்பிடுவதற்காக முயற்சி செய்கிறது. அந்த தாயானது அந்தக்கு பால் ஊட்டுவதற்காக முயற்சி செய்யும் பொழுது அது தானாகவே அந்த குழந்தை என்ன செய்கிறதா? அந்த தாயின் மார்பகத்தில் இருந்து என்ன செய்கிறது? பாலை உறிஞ்ச தொடங்குகிறது. அது உறிஞ்சினா தான் பால் சுரக்குமா. ஒரு மாடு இருக்குதுன்னு வைங்களா, ஒரு மாடு, நம்ம வீட்டிலலாம் மாடு வளர்த்துருப்போம். மாட்டில் நீங்கள் பால் கறப்பீங்களா? கறந்துருக்கீங்களா? மாட்டை பால் கறக்க முன்னால என்ன செய்யணும்? ஆமென். முதல்ல என்ன செய்வாங்க? மாட்டை பால் சுரக்கிறதுக்கு முன்னால் கன்றுக்குட்டியே அவுத்து விடணும். அந்த கன்றுக்குட்டி போய் என்ன செய்யும்? முதல்ல அந்த பாலை சுரக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அந்த தலையை வச்சு அதனுடைய மடுவை முட்டும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் ஆடு வளர்த்துருக்கிறேன், மாடு வளர்த்துருக்கேன், கோழி வளர்த்துருக்கிறேன், பண்ணி மட்டும் தான் வளர்க்கலை. ஆமென். அதெல்லாம் சொல்லப்போ, ஆனால் விசுவாசிகளை வளர்க்குறது தான் பெரிய கஷ்டம். ஆமென். அந்த மாடு என்ன செய்யணும்? அது குடிச்சு பார்க்கும், வரலையா அந்த தலையை வச்சு என்ன செய்யும்? அந்த மடுவை 2 முட்டை உடனே பால் சுரக்க ஆரம்பிக்கும். திரும்ப அதை பால் குடிக்கும். அது வயிறு நிறைய குடிக்க விட மாட்டான் அந்த பால்காரன். அது பாதி குடிச்சிட்டு இருக்கும்போதே கயிறில் இருக்க கழுத்தை இழுத்து கட்டிடுவான். ஆமென். அவ்வளோதான். அப்புறம் நான் உனக்கு அந்த நீ தண்ணி தாரேன் வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறோம். அதுக்கு ஒரு இவர் என்ன செய்வார்? அந்த மடுவை தண்ணி வச்சு கழுவுவார். கழுவி என்ன பண்ணுவார்?
சர்னு 2 காம்பியம் பிடிச்சி இழுத்து இப்போ நிறச்சிடுவார். விற்று தண்ணியை கொஞ்சம் 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி விற்றுட்டு வந்துடுவார். ஆமேன். இதெல்லாம் நடக்கு. அப்போ அந்த பால் சுரக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சரிதானா? ஒரு வழிமுறையை தேவன் அங்கே வச்சிருக்கிறார் பாருங்களா. ஆமேன். அதுபோன்றுதான் அந்த தாயினுடைய மார்பகத்திலிருந்து அந்த பாலை அதை குடிக்கிறது. ஒரு கன்றுக்குட்டி பிறந்த பிறப்பு அது காலூன்றி நிற்கும் அளவுக்கு அதற்கு பலன் வந்தவுடன், பாருங்கள் நான் சொன்னேனுங்க, தீர்க்கதரிசியே சொல்லியிருக்கிறார். ஒரு கன்றுக்குட்டி பிறந்த பின்பு அது காலூன்றி நிற்கும் அளவுக்கு அதற்கு பலன் வந்தவுடன் அதை கவனித்திருக்கிறீர்களா? அதற்கு யார் கற்றுக் கொடுப்பது? ஆமேன். அதுக்கு நேரடியாக தன் தாயிடம் நடந்து சென்று பால் குடிக்க தொடங்கி விடுகிறது. யார் கற்றுக் கொடுத்தது? ஆமேன். அது தானாக சென்று பால் குடிக்க தொடங்கி விடுகிறது. ஓ ஆமாம். ஆமேன். பிராக்கெட்டில் என்ன பாஸ்டர் போட்டிருக்கீங்க? அது நானாக போட்டேன், பூனை. ஆமேன். எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு, ஏன் பூனையை பற்றி பேசக்கூடாது? ஒரு 10 நாளைக்கு முன்னால் எங்கள் வீட்டில் ஒரு பூனை குட்டி போட்டுச்சு. ஏற்கனவே 3 குட்டி போட்டுச்சு, எல்லாத்துக்கும் விற்பனை பண்ணிட்டோம். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் கிடக்குது. இந்த பூனையை பார்த்தா நல்லா தூங்குது. எனக்கு கண்ணு திறக்கல. ஒரு பூனைக்கு கண்ணு திறக்க குறைஞ்ச 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். 40 நாள் கழிச்சு தான் கண்ணு திறக்கும். அது வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டே கிடக்கும், தூங்கிக்கிட்டே தான் கிடக்கும். அல்லேலூயா. ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் தூங்கும் அது தெரியுமா? பிள்ளைகளை பெற்றெடுத்ததோடு முடிஞ்சு போச்சு அவங்க காரியம். ஒரு குழந்தை எத்தனை மணி நேரம் தூங்கும்? நாளைக்கு நான் கேட்டு வந்து சொல்லுதேன் பாஸ்டர். என்னங்க, எங்களுக்கு தான் தெரியாது. நீங்கள் பெற்று சுமந்து வளர்த்து சுமந்து பெற்றுருக்கீங்க. கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் குழந்தை என்ன செய்யுமா? தூங்குமா. அப்புறம் அது வளர வளர வர அந்த தூக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நான் இந்த பூனையை நோட் பண்ணி பார்க்குறேன். இந்த பூனைக்குட்டியை நான் பார்க்குற நேரமெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கு, கண்ணு இன்னும் திறக்கலை. ஆனால் தன் தாய் அருகில் வந்து படுத்த உடனே அது அதனுடைய மடுவை பார்த்து பால் குடித்து தன் வயிற்றை நிரப்புகிறது. நான் ஆச்சரியப்பட்டேன். அப்படின்னா இந்த செய்திக்கு பூனையும் ஒரு சாட்சி தானே. பாருங்க, கண்ணே திறக்கலை, எப்படிங்க அது பால் குடிக்குது? ஆமேன். ஓ, அதற்குள் இருக்கிற ஏதோ ஒன்று அந்த பசியை போக்குவதற்காக முயற்சி செய்கிறது. ஆமேன். ஆகையால் இப்பூமிக்குரிய சரீரம், எர்த்லி பாடி, இவ்வுலகிற்கு கொண்டு வரப்படும் போது அதற்காக ஒரு ஆவிக்குரிய சரீரம், ஸ்பிரிச்சுவல் பாடி ஆயத்தமாயுள்ளது. இந்த பூமிக்குரிய சரீரமாகிய இந்த வீடு, இந்த மாம்ச சரீரம் அழிந்து போகும்போது அங்கு நமக்காக என்ன காத்து கொண்டிருக்கிறது? ஒரு ஆவிக்குரிய சரீரம் காத்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து அங்கே போக போகிறோம், அவ்வளோதான். கிராமத்தில் இருந்து பட்டணத்தில் குடி போகிற மாதிரி, குடிசை வீட்டில் இருந்து மாளிகை வீட்டில் குடி போகிற மாதிரி. இது ஒரு இவ்வளவுனா அப்பா, இப்போ கொஞ்சம் மரண பயம் குறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து நம்ம அங்கே போகிறோம். அது ரெடியாக இருக்குது உங்களுக்கு, உங்களுக்கு இல்லை, எனக்கும் சேர்த்து தான். சரி, ஆகையால் இங்கே நம்ம போயிட்டது ஆயத்தமாயுள்ளது. உடனே ஓ அல்லேலூயா, பூமிக்குரிய கூடாரமாகி இந்த நம்முடைய வீடு அழிந்து போனாலும் மேலே ஒன்று காத்திருக்கிறது. இந்த சரீரத்தை விட்டு நாம் வெளியே சென்றதும் அந்த சரீரத்துக்குள் நாம் நுழைந்து விடுகிறோம். அந்த சரீரத்துக்கு குளிர்ந்த பானம் அவசியமில்லை, அது உண்பதில்லை. அதுக்கு பிரியாணி தேவையில்லை, அதுக்கு சாம்பார் தேவையில்லை, அதுக்கு பொரியல் தேவையில்லை, அவியல் தேவையில்லை, பொரிச்ச மீனும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆமேன். அது பூமியின், அது உண்பதில்லை. ஆமேன். அந்த சரீரத்தில் போனால் நம்ம சாப்பிட வேண்டாம். அல்லேலூயா. எதுவுமே தேவைப்படாது, தாகம் எடுக்கவும் செய்யாது, தண்ணீரும் தேவையில்லை. எப்படி இருக்கும்? பசியும் இருக்காது, தாகமே இருக்காது, எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த சரீரத்துக்கு போகிறீங்களா இல்லை இதில் இருப்போமா?
இல்லை இதிலே இருந்துட்டு போவோமே, அப்புறம் பிரியாணி எப்படி சாப்பிட முடியும்? இதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உலகத்தை வேணாலும் இழந்துருவீங்க நீங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவ இழக்க நான் தயாரா இல்லை. ஆமென். அது பூமியின் மண்ணினால் உண்டாக்கப்படவில்லை. எது? அந்த சரீரம் பூமியின் மண்ணினால் உண்டாக்கப்படலை. ஆனால் இது, இந்த சரீரம் மண்ணினால் உண்டாக்கப்பட்டது. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மண்ணுக்கே திரும்புவாய். ஆயினும் அது பூமிக்குரிய சரீரத்தை போன்ற தத்ரூபமானதாய், மற்றவர் அதை தொட்டு உணரக்கூடியதாய், அதனுடன் கைகுலுக்குவதாய் அமைந்திருக்கும். அந்த சரீரம் எப்படி இருக்கு? பூமிக்குரிய சரீரத்தை போலவே தத்ரூபமாக இருக்குமா, தொட்டு உணரக்கூடியதாக இருக்குமா, கை குலுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு சரீரத்தில் போகுது. ஆனால் அங்கே நமக்கு உணவே தேவையில்லை. ஆமென். அது மற்றவர்களை நேசிக்கும். அங்கே ஒரே ஒரு அன்பு தான் இருந்து, பொறாமை இருக்குமா, வஞ்சனை இருக்குமா, சூது இருக்குமா, கோபம் இருக்குமா, வைராக்கியம் இருக்குமா, பிடி வாதம் இருக்குமா? எந்த வாதமும் இருக்காது. அகோபோ என்று சொல்லப்படுகிற தெய்வீக அன்பு மாத்திரமே அங்கே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் எல்லாரையும் நேசிக்கும், எல்லாமே பரிபூரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சரீரம் மேலே நமக்காக என்ன செய்கிறது? காத்து கொண்டு இருக்கிறதுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் மறுபடியும் வந்து நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி அருள் புரிவேன். யோவான் 14ஆம் அதிகாரம். அப்போ என்ன ஸ்தலம் அது? நமக்காக ஒரு சரீரம். ஆமென். ஆக மொத்தம் 3 சரீரங்கள் உள்ளன. அவைகளில் இது ஒன்று. எத்தனை சரீரம்? ஆமென். அல்லேலூயா. 3 சரீரம் இருக்கிறது. ஒன்று மாம்ச சரீரம். இந்த பீடத்தின் அருகில் தான் உங்கள் நித்திய ஜீவனை நீங்கள் தொடங்குகின்றீர்கள். இங்குதான் உங்கள் நித்தியத்தை நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள். ஓ, இங்கேயே உங்கள் நித்திய ஜீவனை நீங்கள் தொடங்கி விடுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய புத்திரராகின்றீர்கள். அல்லேலூயா. நாம தேவனுடைய குமாரனாகிறோம். ஆமென். சன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் மரிக்கும் போது மரணம் உங்களை இந்த சரீரத்தில் தாக்கி உங்கள் இதய துடிப்பு நின்று போய் இந்த ஜீவ சக்கரங்கள் சுழலாமல் நின்று விடும்போது அந்த சிறு நிழல்களின் நிழலாக இருந்த அது ஒரு நொடியில் நிழலாக மாறி, பின்பு சிறு துளிகளாக மாறி, அடுத்து ஒரு ஓடையாக மாறி, அது ஒரு நதியாக மாறி, அடுத்து ஒரு கடலாக மாறி கொண்டிருக்கின்றது. ஆமென். பாருங்கள், அக்கறையில் வானத்துக்குரிய சரீரம், செலஸ்டியல் பாடி என்னும் போர்வையை உடுத்தினவர்களாய் உங்கள் அன்பார்ந்தவர்களின் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய அன்பானவர்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விட்டார்கள். நம்முடைய ஆராதனையில் நம்மோடு கூட தேவனை ஆராதித்த அன்பானவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் நாம் அந்த சரீரத்துக்குள் சொல்லும் பொழுது, ஏற்கனவே அந்த சரீரத்துக்குள் பிரவேசித்துவிட்ட அவர்களை நாம் என்ன செய்வோம்? ஓ, பார்த்து சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. அந்த போர்வை, இது பூமிக்குரிய போர்வை. இந்த போர்வையை களைந்து போடவென்று விரும்புகிறேன்னு பவுல் எழுதுறாரு. ஆனால் அந்த போர்வை அது என்னதுங்க? அந்த ஆவிக்குரிய வானத்துக்குரிய சரீரம். அதை உடுத்தினவர்களாய் உங்கள் அன்பார்ந்தவர்களின் முன்னில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவர் அடையாளம் கண்டுகொண்டு ஒருவர் சிநேகித்து மீண்டும் வாலிபனாகவும் வாலிப பெண்ணாகவும் மாறிவிடுகின்றீர்கள். ஆமென். ஆமென். பிறந்த நாள் கொண்டாடின என்ன, கொண்டாடாம போனா என்ன ஆச்சு? இந்த சத்தியம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு பிறந்த நாளே வேண்டாம். ஏன்னா நான் எப்பொழுதும் பிறந்த நாள் இல்லாத ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆமென். உலகத்தார் தான் பிறந்த நாள் கொண்டாட்டம்னா பெரிய இதாக பண்ணுவாங்க. நாம் அதை பண்ணுறதில்ல. அல்லேலூயா. என்னுடைய பிறந்த நாளே எனக்கு மறந்து போச்சு ரொம்ப நாளாக. சில காரியங்களுக்கு தேவைப்படும் போது தான் பிறந்த நாள் ஆதார் அட்டைக்கு ஆஹா இதுதானா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா நாம் அதெல்லாம் கொண்டாடுறதில்லை. நாம் கொண்டாடக்கூடியதுன்னா ஒரு நித்திய சரீரத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஒரு மரணமில்லாத சரீரத்துக்குள்ளே போக போகிறோம். ஆகையால் நாம் வாலிபனாகவும் வாலிப பெண்ணாகவும் மாறிவிடுகிறோம்.
அது அப்பட்டமான உண்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அது அங்கு காத்திருக்கிறது. ஒரு நாளில் அவருடைய மகிமையின் சரீரம், மன்னிக்கும், ஒரு நாளில் அது வானத்துக்குரிய சரீரம், மகிமையின் சரீரம் அல்ல, வானத்துக்குரிய சரீரம். ஒரு நாளில் அந்த வானத்துக்குரிய சரீரம் இயேசுவுடன் கூட பரலோகத்தை விட்டு புறப்படும். ஆமென். பின்பு நாம் பெறக்கூடிய ஒரு சரீரம்தான் மகிமையின் சரீரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தெசலோனிக்கேயர், அதாவது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனத்தில், அன்றிய சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாத இருக்க மனதில்லை. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:13 முதல் 17 வசனங்களில், அன்றிய சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். பாருங்க, ஒரு மரண வீட்டில் அடக்க ஆராதனையின் போது கூடிய மட்டும் எல்லா ஊழியக்காரர்களும் இந்த வேத வசனங்களை வாசித்து பிரசங்கிப்பது வழக்கம். ஆக இந்த வார்த்தையினாலே இல்லையா, நீங்கள் இந்த உலகத்தாரை போல துக்கித்து அறிவில்லாதவர்களாக இருக்க வேண்டாம். இயேசுவானவர் மரித்து பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படி இயேசுக்குள் மரித்தவர்களை தேவன் அவரோட கொண்டு வருவார். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, தேற்றுங்கள். அதுதான் இந்த அடக்க ஆராதனையின் போது வாசிக்கக்கூடிய வசனங்கள். ஆகையால் கடைசியில், ஏனெனில் கர்த்தருடைய எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வானத்துக்குரிய சரீரங்கள் கீழே இறங்கி வந்து பூமிக்குரிய மகிமையின் சரீரங்களை தரித்து கொள்ளும். இந்த மாம்ச சரீரம் நாம் மரணம் அடைந்து விட்டால் எந்த சரீரத்துக்குள் செல்வோம்? வானத்துக்குரிய அந்த சரீரம். வானத்துக்குரிய சரீரம் என்பது ஸ்பிரிச்சுவல் பாடி அல்லது செலஸ்டியல் பாடி, எத்தனையோ நம்ம சொல்லலாம். ஆமென். அந்த சரீரத்துக்குள்ளாக நாம் சென்று விடுவோம். அதன் பிற்பாடு ஒரு நாள் இந்த வானத்துக்குரிய சரீரங்கள் கீழே இறங்கி வந்து பூமிக்குரிய மகிமையின் சரீரங்களை தழுத்து கொள்ளும். அல்லேலூயா. இந்த மகிமையின் சரீரத்தை, இப்போ மாம்ச சரீரம், ஆவிக்குரிய சரீரம், மகிமையின் சரீரம், 3 சரீரம் இருக்கு நமக்கு. இந்த சரீரத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா மிகப்பெரிய தவறு. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு இது கண்டிப்பாக தெரியணும். மாம்ச சரீரத்திலிருந்து நம்ம எங்கே போகிறோம்? வானத்துக்குரிய சரீரம், ஆவிக்குரிய சரீரத்துக்கு போகிறோம். பின்பு அங்கிருந்து என்ன சரீரத்தில் வருகிறோம்? மகிமை சரீரத்தில் வர போகிறோம். அல்லேலூயா. நமக்கு 3 சரீரம் இருக்கு. இப்போ முதலாவது மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறோம். இதுக்காகத்தான் நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அநேகர் இதுக்காக தான் பிரயாசப்படுறோம். ஆனால் இதுவல்ல, இதன் பிற்பாடு இருக்கிற அந்த மகிமையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பது நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதாவது மாம்ச சரீரத்திலிருந்து மரித்த உடனே வானத்துக்குரிய சரீரத்தில் போயிடுறோம். பின்பு வானத்துக்குரிய சரீரத்திலிருந்து 1000 வருஷ அரசாட்சியில் நாம் பூமியில் வந்து ஆள போகும்போது அல்லது வாழும்போது மகிமையின் சரீரங்களை தரித்து கொள்ளும். இந்த பூமியில் நாம் எந்த சரீரத்தில் இருப்போம்? மகிமையின் சரீரத்தில் வாழ்வோம். நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். இந்த ஆவிக்குரிய சரீரத்தில் நீங்கள் எதுவுமே சாப்பிட முடியாது. உங்களுக்கு தண்ணீர் எதுவுமே தேவையில்லை. நாங்கள் உண்பதில்லை. அதெல்லாம் தீர்க்கதரிசி செய்தியில் அந்த தரிசனத்தில் சொல்லுவார். நாளைக்கு நாம் அதை பார்ப்போம். ஆனால் கவனிங்க, இந்த பூமிக்குரிய மகிமையின் சரீரத்தை தரித்து கொள்ளும்போது நாம் இங்கு மறுபடியும் புசிப்போம். மறுபடியும் நாம் என்ன செய்வோம்?
புசிக்கக்கூடிய ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். பாஸ்டர், அப்போ நம்ம பிரியாணி கிடைக்குமா? அல்லேலூயா. அங்கே தான் இருக்குங்க, கவனிங்க. பின்பு உயிரோடு இருக்க நாமும் ஒரு இமைப்பொழுதிலும் மர்வமாகி அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்போம். சரிதானா? சந்திக்கலாமா? சந்திப்போம் பாஸ்டர், பொண்ணு அவசரம் இல்லை, மெதுவாப்போம். சந்திப்போம். அதில் ஒரு சந்தோஷம் இருக்கணுமே. அல்லேலூயா. புத்திர சுவிகாரம் பாகம் 4, 2வது பாகத்தை பார்த்தோம், 4 பார்க்குறோம். நீங்கள் மீட்கப்பட்டு ஒரு புதிய சரீரத்தை பெற்று வாலிபனாகவோ அல்லது வாலிப பெண்ணாகவோ மாறி இனி ஒருபோதும் மரிக்கக்கூடாத நிலையை அடையும் போது எப்படி இருக்கும்? ஏங்க எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்கும் பாஸ்டர். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சத்தமா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிங்க. அரகுற மனசு தான். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போவோம், இப்போ என்ன அவசரம்? ஆமேன். இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு அநேகருக்கு ஆசை கிடையாது, தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்க என்ன செய்தேன்? அதிகமாக ஆசைப்படுறேங்கிறார். நாம் அப்படி இல்லை. இப்போ என்ன 60 ஆச்சு, ஒரு 90வது ஆகட்டாமா? அல்லேலூயா. ஆமேன். இன்னும் இந்த உலகத்தின் பற்று நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், நாம் ஒரு வாலிபனாக வாலிப பெண்ணாக மாறி ஒருபோதும் மரிக்கக்கூடாத நிலையடையும் ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது எப்படி இருக்கும்? ஆமேன். நீங்கள் அப்பொழுது இவ்வுலகை கீழ் நோக்கி பார்த்து, நான் அங்கு திராட்சை பழங்களை தின்று குளிர்ந்த தண்ணீர் அருந்தி பிரியாணியை சாப்பிட்டு அணிவித்து கொண்டிருந்தேன். பாஸ்டர், அங்கே எழுதலை பிரியாணின்னு. ஆமேன். அதுதானே நடக்கிறது. ஆனால் அவை இங்கு எனக்கு அவசியமில்லை என்பீர்கள். பார்த்தீங்களா? காலையில் எழுந்தால் ஒரு டம்ளர் காப்பி கொடுத்தா தாங்க வண்டி ஓடும். அல்லேலூயா. காலையில் எழும்பியாச்சா முகத்தை கழுவிட்டு என்ன குடிச்சோணும்? அது ஒரு பெட் காஃபி குடிக்கணும். குடித்தா தான் வாக்கிங்கே வண்டி போகும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நமக்கு எப்படி உணவு பழக்கத்துக்கெல்லாம் நம்ம அடிமையாக போயிருக்கிறோம். அங்கே அப்படி இல்லைங்க. அது அவர்களுக்கு அங்கே என்ன இருக்காதான்? அவை எனக்கு அங்கு அவசியமில்லை என்பீர்கள். அல்லேலூயா. அப்போ அங்கே பிரியாணி சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இங்கே இருங்க, ஏன் வாரீங்க? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, பாய் கடையில் பிரியாணி சுட சுட போட்டுக்கிட்டு இருப்பான், வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு சத்தம் கிடையாதா? இயேசு ஒரு நாளில் வரப்போகிறார். அப்பொழுது நான் வாழப்போகும் இந்த தேவதூதனின் சரீரம், இந்த தியோபனி சரீரம் ஒரு ஸ்திரீயின் கற்பத்தின் வழியாக வராது. இந்த மாம்ச சரீரம் ஒரு ஸ்திரீயின் கற்பத்தின் வழியாக வருகிறது. ஆனால் அந்த சரீரம் கற்பத்தின் வழியாக வராது. கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்குது. ஆமேன். அது இனச்சேர்க்கையின் மூலம் தோன்றுவதில்லை, ஏனெனில் அவர் இனச்சேர்க்கை நின்று பிறந்தார். எனவே நானும் இனச்சேர்க்கையின்றி உயிரோடு எழுவேன் என்றாவது ஒரு நாளில் அவர் பேசுவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுவார்கள். அச்சமயம் நான் முன்பு வாழ்ந்திருந்த சரீரம் மகிமையின் சரீரமாக உயிரோடு எழுந்திருக்கும். ஆமேன். அல்லேலூயா. இந்த அழிவுக்குரிய சரீரம் அழியாமையை பெற்றுக்கொள்ளும். அப்பொழுது நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வரப்போகும் அந்த மகிமையின் காலங்கள் முழுவதும் மகிமையின் சரீரத்தில் குளோரிஃபைடு பாடி நடப்பேன், பேசுவேன், வாழுவேன், வாழ்க்கை அனுபவிப்பேன். அல்லேலூயா. சகோதரர்களே, பார்த்தீர்களா? அதுதான் சுவிசேஷம். இதுக்கு பேர் தான் என்னது? சுவிசேஷம்னு பேர். இயேசு உன் கண்ணீரை துடைப்பார், மாவு சட்டி ஆசீர்வதிப்பார், எண்ணெய் சட்டை. இது சுவிசேஷமா? உலகத்தின் தெய்வம் எல்லாம் அது அவனுக்கு கொடுக்க. இந்த உலகத்திலே பெரிய பெரிய பணக்காரன் யாரு? கிறிஸ்தவனா? இல்லை, அஞ்ஞானிகள் தான் பெரிய பெரிய பணக்காரனா இருக்கான். இன்னைக்கு அமெரிக்காவில் நம்பர் 1 பணக்காரன் எலான் மஸ்க். ஒரு கிறிஸ்தவரா? இல்லை. அல்லேலூயா. அநேகரை பார்க்கும் பொழுது புற மதஸ்தர்கள் விக்கிரகங்களை வழிபடக்கூடியவர்கள் தான் இந்தியாவிலே பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள்.
உதாரணமாக அம்பானி, உதாரணமாக அதானி, இவங்களெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள். ஆமென். ஒரு கிறிஸ்டோபர் கிடையாது, ஒரு இம்மானுவேல் கிடையாது, ஒரு ஸ்டீவன் கிடையாது. ஆமென். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று தாரும், அதுதான் நம்முடைய ஜெபம். அல்லேலூயா. ஆனால் அவரை இந்த உலகத்தினுடைய அந்த தெய்வம், அவங்க ஆராதிக்கிற தெய்வம் அதை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் நாமோ உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:3 ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது. புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. பார்த்துங்களா, அதுதான் சுவிசேஷம். அதுதாங்க, அதுக்கு பேர் தாங்க சுவிசேஷம். அன்னைக்கு எந்த சபைகள் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுது? பரலோகத்துக்குரிய காரியங்களை யாராவது பிரசங்கம் பண்ணுறாங்களா? எல்லாமே பூமிக்குரிய காரியம்தான். பூமிக்குரிய உன் குடும்பத்தில் அது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பொண்ணு கிடைப்பா, நல்ல இன்ஜினியர் மாப்பிள்ளை கிடைப்பான். இதே கதை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பரலோகத்தை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? பரலோகத்தை மட்டும் பேசக்கூடிய ஊழியக்காரனை கண்டுபிடிங்க பார்ப்போம். இல்லை, உலக ஆசீர்வாதத்தை பேசினா தான் காணிக்க குமியுது. பரலோகத்தை பற்றி பேசுனா இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாய்? எல்லாம் ஓடிடும். சரிதானா இல்லையா? ஏசு கிறிஸ்துனுடைய காலத்தில் அப்படி நித்திய ஜீவனை பற்றி பேசினார், எல்லாம் ஓடிச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் அது மகிமையான ஒரு காரியம். கேள்வி பதிலோட நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எத்தனாவது பேஜ் வந்திருக்கப்பா? மொத்தம் எவ்வளோ இருக்கு? 40 இன்னும் 3 தான் இருக்கா? 100ங்கிறது நாளைக்கு உள்ளது சேர்த்துருக்கோம். கேள்வி பதில பார்க்கலாம். இப்போ இந்த சரீரத்தை நம்ம போய்டும், இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து ஒருவேளை மரணம் வந்துட்டுனா நம்ம எங்கே போயிடுறோம்? எந்த சரீரத்துக்கு போகிறோம்? அந்த வானத்துக்குரிய சரீரம், செலஸ்டியல் பாடி அல்லது தியோஃபனி சரீரம், ஆவிக்குரிய அந்த சரீரத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். அங்கே நம்ம எதுவுமே சாப்பிட போகிறதில்ல, எதுவுமே குளிர்ந்த பானம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. மறுபடியும் நம்ம எந்த சரீரத்தில் வந்துடுவோம்? மகிமையின் சரீரத்தில் இந்த பூமிக்கு 1000 வருஷம் அரசாட்சிக்கு வருவோம். 3 சரீரம் இருக்கிறது. கேள்வி பதில் 64ஆம் ஆண்டு பிரசங்கித்த அந்த கேள்வி பதில் செய்தியில் 147வது பத்தி. அந்த காலத்தில் பூமியில் பாவம் உண்டாயிருக்குமா? இருக்காது. ஒருவேளை முடிஞ்சால் நாம் நாளைக்கு சில காரியங்களை தியானிக்கலாம். அந்த காலத்தில் பூமியில் பாவம் உண்டாயிருக்குமா? இருக்காது. ஏன்னா உலகத்தை மோசம் போக்குகிற அந்த பிசாசானவன் என்ன செய்வான்? கட்டப்பட்டு விடுவான். 1000 ஆண்டுகள் கட்டப்பட்டு விடுவான். அப்போ கிரியை செய்ய முடியாது. பூமியில் அப்பொழுது பாவம் எதுவும் இருக்காது. சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். அந்த காலத்தில் பூமியில் மனித சரீரங்களில் ஜனங்கள் இருப்பார்களா? ஆமையா. நாம் நமது மகிமையின் சரீரங்களை உடையவர்களாய். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா இல்லையா? ஆமென். நாம் இந்த பூமியிலே மனித சரீரங்களை உடையவர்களாக இருப்போமா? ஆமென். பூமியில் புசித்தும் குடித்தும் வீடுகளை கட்டிக்கொண்டும் இப்பொழுது நாம் வாழ்ந்து வருவது போல 1000 வருடங்கள் வாழ்வோம். அது மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் தேன் நிலவு காலம். பார்த்தீங்களா? மணவாளனும் மணவாட்டியும் அவர்கள் தேன் நிலவு ஒரு காலம் 1000 வருஷம் இருப்பாங்க. அப்பொழுது நாம் புசிக்கக்கூடிய அந்த என்ன சரீரம்? மகிமின் சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த மகிமின் சரீரத்துக்கு தான் சென்றார். அதற்கு முன்பாக அவர் எந்த சரீரத்தில் இருந்தார்? 2 வாரம் பிரசவம் பண்ணிட்டேன். முதல்ல அவர் வார்த்தையாக இருக்கும் பொழுது ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். பின்பு மாம்ச சரீரத்தில் பூமிக்கு வந்தார். பின்பு உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகிமையின் சரீரத்தில் அவர் இருக்கிறார். அதனால தான் உயிர்த்தெழுந்த பிற்பாடு கடற்கரைக்கு சென்று பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா? பொரித்த மீன்கள் அங்கே இருந்தது. புசிக்கக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கிறது. அதே போல் நாம் இந்த உலகத்தில் நாம் இப்பொழுது ஒருவேளை மரணம் நம்மை தழுவுமாகில் நாம் அந்த ஆவிக்குரிய வானத்துக்குரிய சரீரத்தில் போய் வாழ்வோம். அங்கே நமக்கு புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை, எதுவும் கிடையாது. ஆனால் மறுபடியும் 1000 வருஷ அரசாட்சிக்கு வரும்போது நம்ம ஒரு மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வோம்.
அந்த சரீரத்தில் பூமியிலே நாங்கள் புசித்தோம் குடித்தோம் வீடுகளை கட்டிக்கொண்டோம், இப்பொழுது நாம் வாழ்ந்து வருவது போல 1000 வருடங்கள் வாழ்வோம். அது மணவாட்டிக்கும் மணவாளருக்கும் தேனிலவு காலம். ஆனால் அங்கே என்ன இருக்காது? பாவம் இருக்காது, பொறாமை இருக்காது, வஞ்சனை இருக்காது, சூறு இருக்காது, இடத்துக்கு சண்டை இருக்காது. ஆமேன். சொத்து பிரச்சனையில் தகப்பனாரை வெட்ட மாட்டார்கள். ஆமேன். எல்லாமே தெய்வீக ஒரு அன்பாக தான் இருக்கும். இந்த மாம்சத்துக்குரிய கிரிகள் எதுவுமே இருக்காது. மாம்சத்தினுடைய கிரிகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. பார்த்தீங்களா? என்னதெல்லாம் மாம்சத்துக்குரிய கிரியைகள் வெளியரங்க இருக்கின்றன. எந்த வசனங்க? எபேசியரா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு வரணும், வந்து முழங்கால் போட்டு சோதனம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு உட்காரணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியமாக இருக்கணும். இதை வாசிக்கணும், இந்த பைபிள் வாசிக்கணும். இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள்லாம் நமக்குள்ளே இருக்கா இல்லையா கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆமேன். ஏன் வீட்டில் இருந்து பார்க்கக்கூடாதோ? வீட்டில் தாங்க சோறு கொதிக்கிற மனம் வந்துட்டுனா எழுந்து உடனே சோறை போயிடுவேன். இடையில மீன்காரன் வந்து நிற்பான். அதுதான் சர்ச்சின்னு வச்சுருக்கு. தேவனை ஆராதிக்க ஸ்தலம்னு எதுக்கு வச்சுருக்கு? அதான் எல்லா ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே சபையெல்லாம் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. சர்ச்சை அடைக்காது. ஆமேன். திறந்தே இருக்கும். நேரம் கிடைக்குமெல்லாம் விசுவாசிகள் எங்கே வந்துடுவாங்க? சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஆமேன். நீங்கள் அரை வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு ஜெபம் பண்ணுவீங்க. ஏக்கா மீன் வாங்கலையா? மீனே அப்படிமா, அவ்வளோதான், ஜெபம் முடிஞ்சது, எழுந்து போவோம், முடிஞ்சு போச்சு. இங்கே அது கிடையாது. அப்போ எங்கே நல்லாயிருக்கும்? தேவசமத்தில் வரணும். மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். என்னதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள்? உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகள் எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறதே, நான் எப்படி பரலோகம் போக போகிறேன்? இத்தனை காரியம் நமக்குள்ளே இருக்கான்னு என்ன செய்யணும்? சர்ச்சில் வந்து உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். புரியுதா? அதுக்கு தானே சர்ச்சை வச்சுருக்கு. நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து உங்கள் நேரத்தை போக்கிட்டு உலக பிரகாரமான காரியத்தில் உங்களுடைய நேரத்தை தயவுசெய்து போக்காதீங்க. காலம் சமீபமாக இருக்கிறது. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் தேவ சமூகத்துக்கு வாங்க. இங்கே வந்து ஒரு பாடல் பாடி ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே வேதத்தை வாசித்து தியானிங்க. கணவன் மனைவியாக இருந்தால் அல்லது விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் 4 பேரை வரலாம். வந்து உட்காந்து வேத வாசித்து அதை தியானித்து பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் எவ்வளோ காரியம் இருக்குது. இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்கு. அடிச்சு சொல்கிறார் ஒருத்தர். ஆமேன். கோபமா? மூக்கில் தான் நமக்கு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கோபம். கோபம் வந்துட்டா சர்ச்சுக்கே வரமாட்டேன் என் மேலே. கோபம். யாருக்காக சர்ச்சுக்கு வரோம், எதுக்காக வரோம், நம்ம எங்கே போகணுங்கிற நோக்கத்தோடு வர்றோன்னு எல்லாமே மறந்து போவோம். கோபம் தான். சகலவிதமான கோபமும் மூர்க்கமும், அது இன்னொரு வசனம் இருக்கு. சகலவிதமான கோபமும் மூர்க்கமும் எந்த தூஷணமும் பிறக்கலாகாது. இப்படிலாம் வந்தால் தாங்க எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல, போக முடியும். கலாத்தியர், கொலோசியர் 3:4 வசனம் நினைக்கிறேன். வாசிங்க, நம்ம முடிப்போம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பாருங்க, உங்களுக்கு பொருளாசை இருந்தாலே நீங்கள் யாராக இருக்கீங்க? விக்கிரக ஆராதனைக்காரங்க. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமம். இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் கோட்டை கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்க.
விக்கிரக ஆராதனையில் தான் இருக்கீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பொருளாசை இருக்குமானால் அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். பொருளாசை கூடாது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. ஆகையால் பொருளாசை ஆகிய பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை என்ன செய்ய? அழித்துப்படுங்கள். நான் சொன்னது இதுதான். நான் சொன்ன வசனம் வேற இல்லை. சகல விதமான கோபமோ சீக்கிரம் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளை இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்போ பாருங்க, சகலவிதமான கோபம், மூர்க்கம், பொறாமை, இது எல்லாம் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். பாருங்கள், தேவன் பரிசுத்த ஆவியை நம்ம கொடுத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஆவினாலே மாம்சத்தின் செய்கைகளை கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று ரோமர் 8:14 சொல்லுகிறோம். 14-16 எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, ஆகையால் பிரியமானவர்களை நாம் இதோடு முடித்துக் கொள்வோம். செய்தியில் பாருங்க, 1000 வருடங்கள் நாம் இதே என்ன செய்கிறோம்? அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழப்போகிறோம். அது மணவாட்டிக்கும் மணவாளனுக்குரிய தேனிலவு காலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் இந்த சரீர வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நாம் ஒருவேளை கர்த்தருக்குள் நித்திரையோமானால் நாம் அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் செல்லுவோம், வானத்துக்குரிய சரீரத்தில் நாம் சுதந்திரிப்போம். அங்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது. ஆனால் மறுபடியும் 1000 வருஷ அரசாட்சியில் இந்த மகிமையின் சரீரத்தில் வந்து நாம் என்ன செய்வோம்? தங்கி இருப்போம். அப்படிப்பட்ட மகிமையான ராஜ்யத்துக்கு போகிறதுனால இந்த என்ன இல்லை, இந்த மரணத்தை கண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? பயப்படவே மாட்டோம். அல்லேலூயா! உண்மைதானா? எழுந்திருப்போம். அல்லேலூயா! பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளோ மேன்மையானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறார் என்பதை பாருங்க. ஆமேன். ஆகையால் இந்த உலக வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே. என்ன இல்லை, உலக வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. உலக வாழ்க்கையில் நிரந்தரமே இல்லை. எப்பொழுது மரணம் வரணும் சொல்ல முடியாது. 6லும் சாவு 100லும் சாவு என்று உலகத்தான் சொல்றான். அல்லேலூயா! ஆகினால நிலையில்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அந்த பாடலை பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமாக. பாருங்க, ஜெப நேரத்தில் யாரும் வெளியே போகக்கூடாது. கடைசி ஒரு பெரிய தவறு பண்ணுறோம். சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சுன்னா கூடிய வரைக்கும் வெளியே போகிற வேலை நமக்கு இருக்கக்கூடாது. கடைசி பிரசன்னத்தினுடைய ஜெபத்தை பெற்றால் தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா! அடிக்கடி வெளியே எழுந்து போகிறதே ஒரு ஆவிதான். நிலையானதும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும்
எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடுவோமா? நிலையில்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு நிலை இல்லை, எல்லாமே அழிந்து போகக்கூடியது. ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தன்னை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தன்னை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதம் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து. உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் போதியங்கள் தேவையில்லை நமக்கு. பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து. உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊழியங்கள் தேவையில்லை நமக்கு. நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதம் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும். நீர் மட்டும் போதும். நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும். நீர் மட்டும் போதும். நீர் மட்டும் போதும் எப்போதும். அல்லேலூயா. இயேசு ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிப்போம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாம்ச சரீரத்தோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. இந்த சரீரத்தை விட்டு ஒரு கிறிஸ்துவன் மறுபடியும் பிறந்திருப்பானால் ஆண்டவரே, இந்த சரீரத்தை விட்டு அவன் ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அந்த வானத்துக்குரிய சரீரத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான்.
அவன் புசிக்கக்கூடாத ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்கிறான், மரிக்கக்கூடாத ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று நாங்கள் பார்த்தோம். மீண்டுமாக 1000 வருஷ அரசாட்சிக்கு எங்கள் கர்த்தராகிய இயேசுவாகிய மணவாளனோடு மணவாட்டியாக நாங்கள் வரும் பொழுது அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் புசிப்போம். ஆண்டவரே சோத்திர குடிப்போம் கர்த்தாவே. நாங்கள் வீடுகளை கட்டி சமாதான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று நாங்கள் தியானிக்கும்படி கிருபை செய்தீரே. ஆம் கர்த்தாவே, இதெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மாம்ச சரீரத்தை விட்டு அந்த மகிமையின் சரீரத்துக்குள் செல்வதையே நாங்கள் விரும்புகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த உண்மையை புரிந்து கொண்ட பரிசுத்த பவுல் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி ஆண்டவரே பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். ஐயா தகப்பனே, இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து என் தேவனோடு நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட அருமையான ஒரு செய்தியை பிரசங்கிக்க கிருபை செய்தீர். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, தேவ புத்திரர்கள் வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது, தேவனுடைய குமாரர்கள் வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த நாட்களிலே நாங்கள் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமானது எங்கு பார்த்தாலும் அழிவை ஆண்டவரே சந்தித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே பூமி அதிர்ச்சிகள், வெள்ளங்கள், ஆண்டவரே நிலச்சரிவுகள், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் செத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சோதரிக்கிறோம். ஆனால் நாங்களோ இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது என்று உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, இவைகள் நடக்குமானால் நாங்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆகாயத்தில் நாங்கள் உம்மை சந்திக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். இந்த உலகத்தை நேசிக்காதபடி ஆண்டவரே, உலகத்துக்காக வாழாதபடிக்கு ஆண்டவரே, உமக்காக ஒவ்வொரு நிமிடமும் வாழத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த உபவாச ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நீரே பொறுப்படுத்துகிறோம். நாளை நடைபெறக்கூடிய வீட்டில் இருந்த ஆராதனை ஆசீர்வதித்து நாளைக்குரிய தேவ செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்தார். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.